கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஊழியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற அனைத்து சபைகள் தோறும் இருக்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகள், விசேஷமாக நேற்றைய தினம் நாம் கடந்து சென்ற சென்னை அம்பத்தூர் பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு தெரிந்தெடுத்தல் குறித்ததான 7 படிநிலைகள், 7 ஸ்டேஜஸ் இன் எலெக்ஷன். அதாவது புதிய விஷயங்கள் கிடையாது. ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் நேரங்கள்ல நாம தியானிச்சு இருக்கின்ற வசன பகுதிகள், அதை குறித்ததான ஒரு விளக்கங்கள், ஒரு கூட்டு கலவையான ஒரு பாடம் தான். அதை இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொள்வதற்கு ஏதுவான ஒரு பாடமாக தான் இருக்கும். புதிய விஷயங்கள் என்று நிறைய சொல்வதற்கு இருக்காது. ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கும், புதுப்பித்துக் கொள்ற மாதிரி இருக்கும், மீண்டுமாக நம்மளை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாடம் ரொம்ப சீரியஸாகவும் இருக்காது, ரொம்ப எளிமை என்று சொல்வதற்கும் எது வராத அளவுக்கு கேஷுவலா நம்ம மத்தியில கடந்து போயிட்ட விஷயங்கள், பாடங்கள் தான் இருக்கும். ஆதார வசனத்தோடு தொடங்குவோம். 1 கொரிந்தியர் 14:40. இந்த வசனம் பெரும்பான்மையா சகோதரர்கள் எலெக்ஷனுக்கு பயன்படுத்துறோம். இந்த வசனத்துல எலெக்ஷன் பத்தி குறிப்பிட்டிருக்கா? இந்த வசனத்துல எலெக்ஷனை இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இல்ல. பட் இந்த வார்த்தையை எதன் அடிப்படையில் எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா எடுக்கிறோம், அல்லது எலெக்ஷனுக்கான ஒரு அடித்தளமாக, ஒரு ஆதாரமாக நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இது காமனா பயன்படுத்திட்ட ஒரு வார்த்தை. சகலமும் அப்படின்ற வார்த்தையே எதை வெளிப்படுத்துதுங்க? எது செஞ்சாலும் பரிசுத்தவான்கள் கூடுகையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக என்ன செஞ்சீங்கனாலும் அதுல ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒழுக்கமும் கிரமமாக செய்யணும். பட் இது எலெக்ஷனையும் இதுல இன்க்ளூட் பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடியே பேசிடுறார். அதுலயே 23ஆம் வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 14:23. சிஸ்டர் மைக்ல வாசிக்கலைங்களா? ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி, அப்ப நான் வாசிச்சிடுறேன். ஏன்னா ரெக்கார்டிங் போறதுனால மைக்ல வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்ப மேல என்ன பேசித்தான் வராரு? எலெக்ஷனும் ஜெபத்தோடு உபவாசத்தோடு பண்ணிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மேல எல்லாம் பேசிட்டு தான், அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு தான் ஃபைனலா சொல்லும் போது சகலமும் அப்படின்ட்டார். அப்ப அந்த வார்த்தை 40வது வசனம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்ற சொல் ஆவிக்குரிய வகையில சபையினுடைய அலுவல் கூட்டத்துக்கு பொருந்தோம், ஒரு காட்டேஜ் மீட்டிங்கு பொருந்தோம், எதெல்லாம் ஒரு கன்வென்ஷனுக்கு பொருந்தோம், எதெல்லாம் ஜெபம் பண்ணி சகோதரர்கள் கூடி ஒரு ஒழுக்கத்தோடு செய்யறோமோ எல்லா காரியங்களுக்கும் அந்த 40ஆம் வசனத்தை பொதுவாக நம்ம பயன்படுத்தலாம். அதுல முக்கியமாக எலெக்ஷன் கூட அந்த ஒழுக்கத்துக்குள்ள கிரமத்துக்குள்ளேயும் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது கடந்து போன விஷயங்களையே பல வருடங்களா செய்யறோமே, இல்லைங்களா? ஏறக்குறைய எத்தனை வருடங்கள், ஆண்டுகள் நம்ம சபையிலே எலெக்ஷன் அறிமுகமாகி இருக்கும்? 14 வருடங்களா எலெக்ஷன் பண்றீங்க. ஓகே. அப்ப அந்த 14 வருடங்களாகவும் நம்ம வருஷா வருஷம் பார்க்கிற பாயிண்ட்ஸ் தான், படிக்கிற சத்தியங்கள் தான், கேட்கிற விஷயங்கள் தான். இதை ஏன் வருஷம் வருஷம் செய்யணும்? முதல் கேள்வி, ஒரு 7 கேள்வி இருக்கு இந்த பாடத்துல. 7 படிநிலைகள்னு சொல்லிட்டோம் இல்லையா? 7 இன்னைக்கு பார்க்க முடியாது, அல்லது 7 பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம எக்லீஷியாக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சிட்ட ஒரு விஷயத்தை ஏன் வருஷம் வருஷம் செய்யணும்? இது முதல் கேள்வி. ஒரு எக்லீஷியா ஏன் ஒவ்வொரு ஆண்டும் எலெக்ஷனை சந்திச்சே ஆகணும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எக்லீஷியாவில் ஊழியர்களை தெரிந்தெடுக்கும் தருணங்களில், சமயங்களில் சபையின் தொனி அல்லது அவர்களுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இது 2வது கேள்வி.
தொனி ஆவினா எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய கிரியைன்னு போட்டுக்கணும். தெரிவு செய்யறதில் நாம ஒவ்வொருவரும் காண்பிக்கக்கூடிய கிரியைகள், நமது செயல்பாடுகள், மைண்ட் செட் தான் கிரியையில வெளிப்படும் இல்லைங்களா? அதான் தொனி ஆவின்னு போடுறாரு பிரதர். 3வது பாயிண்ட் கேள்வி, சபையில் ஊழியர்களை தெரிந்தெடுப்பதில் தேவ சித்தத்தை எவ்வாறு கண்டறிவது? சபையில் ஊழியர்களை தெரிந்தெடுப்பதில் தேவ சித்தத்தை எவ்வாறு கண்டறிவது? இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, மூப்பர்களின் தகுதிகள் எவை அல்லது என்னென்ன? பாயிண்ட் நம்பர் 5, 5வது கேள்வி, உதவிக்காரர்களின் தகுதிகள் எவை என்னென்ன? 6வது கேள்வி, யார் வாக்களிக்கலாம்? 6வது கேள்வி, யார் வாக்களிக்கலாம் அல்லது யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படி போட்டுக்கோங்க. கேள்வி எண் 7, யார் விலகிக் கொள்ளலாம்? இந்த எலெக்ஷன்ல இருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். வாக்களிக்க விருப்பம் இல்லை அல்லது எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் விலகிக் கொள்ளலாம்? அநேகமா இன்னைக்கு அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் பார்க்க வாய்ப்பு இல்லை, நேரம் பத்தாது. அதனால 7 படிநிலைகள்ல 5 படிநிலைகள் நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்புறோம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 6, 7 நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லை நினைப்பதை விட இன்றைக்கு சமயம் இருக்காது. அவசியமான சூழல் ஏற்படும் பொழுது நம்ம பார்த்துக்கலாம். 5 முக்கியமாகவே நம்ம சந்திக்கிற விஷயங்கள் இல்லைங்களா? ஏன்னா 6ங்கும் போது ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கலங்கிற விஷயத்த பேசுற மாதிரி வரும். 7 அப்படின்னு சொல்லும் போது 6 யார் வாக்களிக்கலாம் வேணாங்க ஒரு புதிய விஷயத்த நம்ம தேவையில்லாம கொண்டு வர்ற மாதிரி இருக்க வேண்டாம். 7 ஏன் விலகி கொள்றதை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கான சீரியஸான சூழல் இருந்தா பேசலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. 5 கட்டாயம் நம்ம பார்க்கலாம், ஏன்னா நேரம் கரெக்டா இருக்கும் நமக்கு. அப்படி பார்க்கும்போது முதல் கேள்வி, நீங்க நிறைய எலெக்ஷன் கிளாஸ் இப்ப பார்த்திருப்பீங்க. அதுல வருடம் ஏன் இந்த எலெக்ஷனை செய்யணும் அப்படின்னு கேட்டா உங்க ஒவ்வொருவருடைய பதில், ஆக்சுவலா இந்த பாடம் இந்த 7 கேள்விகளையுமே எங்க எக்லிஷியால பண்ணும்போது எல்லாரையும் பேச விட்டு தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா வருஷம் மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போறது இல்ல, உள்ளத்துக்குள்ள என்ன வாங்குறோங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கனால எல்லாருமே பதில் சொன்னாங்க. ஏன் எலெக்ஷன் செய்யணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பதில் இருக்கும் இல்லைங்களா? அப்படி பதில் கேட்கும்போது ஏன் இந்த எலெக்ஷனை வருஷம் நம்ம செய்யணும்னு கேட்டா உங்க ஒவ்வொருவருடைய பதில் விருப்பப்படுறவங்க நீங்க சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? ஏன் பிரதர் வருஷம் செஞ்சதையே செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காலை பிரதர் நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்டா? இதை எதிர்பார்க்கலங்கிறீங்களா? அருமையான பதில். இந்த பதிலும் இதுல இருக்கு. இந்த பதிலும் சொன்னாங்க, நம்ம எக்லிஷியாலையும் சொன்னாங்க, பிரதரும் அழகா அந்த பதில் தான் எடுத்து வைக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டுச்சுங்களா உங்களுக்கு? பெயர் சபை மாதிரி சபை பாரம்பரியத்துல யாராவது ஒருத்தர் 2 பேர் கட்டுப்பாட்டுக்குள்ள போகக்கூடாது. ரொம்ப முக்கியமான பதில். வேற ஏதாவது பதில் ட்ரை பண்ணிட்டீங்களா? ஏறக்குறைய பிரதருடைய பதில நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்றீங்க, கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி சொல்லுங்களேன். பிரதர் சொன்ன பதில் நீங்க சொன்ன பதில் ஒண்ணுதான், கொஞ்சம் வார்த்தைகள் மாறுபடுது. வேற முதல் பதில் உங்க எல்லாருடைய பதிலுமா என்ன இருந்திருக்கும்னா, இது வேதாகம ஒழுங்குமுறை. ஃபர்ஸ்ட் பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் வேதத்துல இருக்குங்க. அதனால நம்ம வருஷம் செய்யணும். இது காமன் பொதுவான பதில். 2வது சகோதரர் சொன்னது முக்கியமான பதில். ஒருவருக்குள்ள வஞ்சனை ஏற்பட அல்லது நல்லா இருக்கிறவங்க, இப்ப பாருங்களேன், சிருஷ்டிக்கப்படும் போது லூசிபர், பிறகு பெருமையின் மிடுக்கினால் விழுந்த பிறகு சாத்தான். அப்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்ப வேணாலும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? பிரதர் 2 ஆவிகளை பேசுறார் சபைக்குள்ள. ஊழியக்காரர்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவியும் லூசிபருடைய ஆவியும் கிரியை செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒருத்தர் கண்ட்ரோல்லே போயிட வேண்டாம். எனவே வருடம் தேர்தல் நடத்துவது ஊழியக்காரர்களுடைய கடமைக்கும் பொறுப்பு உணர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் என்ன சொல்றது ஒரு எச்சரிக்கை. சபைக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. நம்ம தான் இந்த காரியத்தை செய்யறோம், அதை சரியா செய்யணும் அப்படின்ற பொறுப்பையும் சபை பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்றாங்க. சோ ஒரு பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க சகோதரர்கள், வாழ்த்துக்கள். முக்கியமா இன்னொரு பதில் என்னன்னா, இந்த ஆண்டுல நம்ம எக்லிஷியால புது வரவுகள் ஒருவேளை இருந்தாங்கன்னா, அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்கலாம். புதிதாக வந்திருக்கலாம், உடன்படிக்கை போன கன்வென்ஷன்ல பண்ணிருக்கலாம், புதிதாக நம்மளுடைய பாஸ் ஓவரை ஆசரித்து
இந்த வருடம் நம்மளுடைய ஐக்கியத்துல எலெக்ஷனை புதுசா சந்திக்கும் போது பெயர் சபை போதகர்களை எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதிமுறையை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பிஷப் எலெக்ஷன் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அல்லது ஒரு பாஸ்டருக்கு கீழே இருந்து ஒரு அடக்குமுறை, ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்து வந்தவங்களுக்கு இதுதான் ட்ரூத், இதுதான் சத்தியம் தெரிஞ்சு கொண்ட பிறகு இவர்கள் ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி எப்படிப்பட்டதாக இருக்கும்? சத்தியத்தின் அடிப்படையில ஊழியக்காரர்களுடைய தெரிவு எப்படிப்பட்டதா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, ஒண்ணு, சபை யாரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ரெண்டு, புதிதாய் வந்தவங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் நாங்க இப்படித்தான் ஊழியர்களை எலெக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோமே தவிர நாங்க யாரு கட்டுப்பாட்டுலையும் தொடர்ந்து நீடிக்கல, இது கூட வேதாகம ஒழுங்குமுறை அப்படின்னு புதிதாய் வந்தவர்களுக்கு ஃபாலோ கிளாஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சத்தியங்கள்ல எலெக்ஷனும் ஒண்ணும் இல்லைங்களா? ஃபாலோ கிளாஸ்ல பாஸ்வோர் வரைக்கும் வந்துருது, பட் எலெக்ஷன் பத்திலாம் என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அதை கத்துக் கொடுப்பதற்கு காரணமாக அமையுது. அடுத்தபடியா பார்க்கும்போது எலெக்ஷன் செய்வதற்கான அவசியம் என்னன்னா, இப்போ வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது ஒரு பிளான் நம்ம போடுறோம். இன்ஜினியரை வச்சு அந்த வீட்டுக்கான ஒரு ஃபார்முலா, ஒரு கட்டிட மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுதான், அந்த ஸ்கெட்சை வச்சுதான் வீட்டை அஸ்திபாரம் போட்டு கட்டடங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறோம். அப்படி எழுப்பக்கூடிய கட்டடத்தை கட்டி முடிச்சவனே ஓனர் போய் பார்ப்பீங்களா, கட்டிட்டு இருக்கும் போதே அடிக்கடி போய் பார்ப்பீங்களா? இதெல்லாம் கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாது. இது வேதத்துல இருந்தும் நான் கேட்கல. இதுக்கெல்லாம் சரு சருன்னு நேரம் பதில் வந்திருக்கணும். என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அடிக்கடி போய், இன்னும் சொல்ல போனா தூக்கமே வராது கட்டி முடிகிற வரைக்கும். ஏன்னா நம்ம வீடை சரியா கட்டிடுவாங்களோ, நம்ம சொன்ன அமைப்பு மாறி போயிருமோ, கதவு இந்த பக்கம் வந்துருமோ, வாச கதவு ஜன்னல் மாறிக்கிருமோ, சரியான கலவை போடுறாங்களா, சிமெண்ட் கல்லெல்லாம் மாத்தி போடுறாங்களான்ற பதத்துல போய் அடிக்கடி பார்ப்போம்ல. அப்போ ஒரு கட்டிடம் முழுமை அடைகிறது ஆவிக்குரிய வகையில சபை முடியும் போதுதான். அது வரைக்கும் கட்டிடம் கட்டப்படுது. மேற்பார்வை இடுகிறவர் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். பட் நாமளும் அதுல ஒரு அங்கம் இல்லையா? ஜீவனுள்ள கற்கள் ஆவிக்கேற்ற மாளிகைன்னு படிக்கிறோம் நம்மளை குறிச்சுன்னா, சபையினுடைய கட்டுமான பணிக்காக தான் சபையில மூப்பர்களே எலெக்ட் பண்றோம். சபை ஒரு ஜீவனுள்ள கட்டிடம். அந்த கட்டிடத்துல அநேக பக்தி விருத்திக்கு ஏதுவான அங்கங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். அப்ப சரியா ஃபிட் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கும் போது தலை பார்த்துக்கிறார். ஓகே, பட் நாம ஒரு ஆலயம் இல்லையா, நம்ம ஒரு அவயம் இல்லையா அதுல? அப்படிங்கும் போது அந்த கட்டிடம் என்ன கண்டிஷன்ல வேலை நடந்திருக்குங்கிறத ஒரு வருஷம் எடுத்து சோதிச்சா தானே தெரியும். சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? கடந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலை இந்த ஆண்டு நம்ம கண்டுக்காம விட்டுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா இந்த ஓராண்டு வளர்ச்சி நிலை என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதை திருப்பி பாக்குறதுக்காக ஒரு நாள் வேணும் இல்லைங்களா? இப்ப பாஸ் ஓவர் எதுக்கு பண்றோம்? பஸ்கா ஆசரிப்பு எதுக்கு? முதல் பாயிண்ட், கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூறுது. அது வருஷம் வருஷம் இல்ல, டெய்லி செய்யணும். பட் அந்த நாளை குறிப்பிட்டு ஏன் செய்யறோம்? அந்த நாள் உண்மையாகவே கர்த்தர் மரிச்சதுனால, அந்த நாளை நமக்கு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறதுனால அந்த நாளை விசேஷமாக்குறோம். அதனால டெய்லி கர்த்தரை நம்ம நினைவு கூறாமல் எல்லாம் இல்லை. ஆனா அந்த நாள்ல நம்ம இன்னொரு விஷயமும் செய்யறோம். நாம செய்த உடன்படிக்கையை திரும்பி பாக்குறோமா இல்லைங்களா? அது ஒரு ரினிவல் டேட்டா இருக்கு இல்லைங்களா? எலெக்ஷன் கூட எப்படிதான் ஓராண்டு காலமாக பக்தி விருத்தி அடையக்கூடிய கூடுகைகள் எப்படி போயிருந்துச்சு, கூடுகைகள் என்ன மாதிரி நடந்துச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுங்கிறத ஜனங்கள் யோசிக்கணும். அந்த ஊழியங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த கட்டிடத்தை எடுத்து கட்டுவதற்கு கர்த்தருடைய கரத்தில் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் சோதித்தறிந்து அந்த நல்ல ஒரு மனநிலையோடு ஊழியர்களை எலெக்ட் பண்ணக்கூடிய நாள் தான் அந்த எலெக்ஷன். ஸோ சபையின் பக்தி விருத்தி உண்டாவதற்காக அதை வருட வருடம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த பக்தி விருத்திங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் மாத்திரம் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பார். இந்த பக்தி விருத்திங்கிற இடத்தில் தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தும் போது நீங்க நிறைய இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல போய் பாருங்க. பில்டிங், அப் பில்டிங் வரும், எடிஃபையிங் வரும், பில்டப்னு வரும். புரியுதுங்களா? அதாவது
ஒரு கட்டி எழுப்பக்கூடிய வேலைகள் தமிழ்ல பக்தி விருத்தின்னு போட்டாங்க. பக்தி விருத்தினா சடனா கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல வராது. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்குது, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு கட்டுமான பணி அஸ்திபாரம் போடும்போது ஒரு வளர்ச்சி நிலை, 4 கல்லை வச்சு உயரமாக எழுப்பும் பொழுது ஒரு வளர்ச்சி நிலை, ஒரு மாடி முடியும் போது ஒரு வளர்ச்சி நிலை, 2வது மாடி முடியும் போது ஒரு வளர்ச்சி நிலை, பெயிண்ட் பண்ணி பினிஷ் பண்ணி டோர் எல்லாம் போட்டு முடிக்கும் போது அது பார்க்க அழகான பில்டிங்கா இருக்கும். அப்ப அது வரைக்குமே ஒரு கட்டிடத்தை திரும்பி திரும்பி கவனிப்பது போல சபையினுடைய கட்டுமான பணி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத வருட ஒரு முறை நம்ம சோதிக்கிறது தான் முதல் பாயிண்ட். நிறைய நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் தான் உங்க மத்தியில சொல்லியிருக்கேன். ஏன்னா பதில் குறைவா வந்தனால. பதில் நிறைய வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் பாடம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்க புரிதலுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான பதில்களை சகோதரர்கள் சொன்னாங்க. சபை பாரம்பரியமா போயிடக்கூடாது. 2வது, புதிதாய் வந்தவர்கள் ஒழுங்குமுறையை கற்றுக்கொள்வது நமது மூலமாக இருக்கணும். 3வது, ஊழியக்காரர்களை அவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான ஊழியங்களை இந்த ஒரு காலகட்டங்கள்ல நாம சீர்தூக்கி பார்த்து நல்ல மதிக்கத்தக்க அந்த ஊழியங்களை செய்திட்ட சகோதரர்களை மீண்டும் வரவேற்கக்கூடிய காலகட்டமாக. முக்கியமா இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குங்க. புதிதாய் வந்தவர்கள் கற்றுக்கொள்வதோட இன்னொரு பாயிண்ட சேர்த்துக்கங்க. இந்த ஆண்டில் ஒருவேளை மூப்பர் எனக்கூடிய ஊழியத்திற்கு அருகில் யாராவது சகோதரன் தயாரா ஆயிருந்தார்னா அவருக்கான பிளாட்ஃபார்ம் வேணுமா இல்லைங்க? சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? ஒண்ணு உதவிக்காரராக இருந்திருப்பார், நல்ல வளர்ச்சி நிலை காண்பிச்சு சத்தியத்திலையும் பிரயாசப்பட்டிருப்பார், அந்த மாதிரி சகோதரர்கள் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அல்லது ரொம்ப நாள் ஆகல, பட் இப்போ சபையில நல்ல சாட்சி வாங்குறார் ஒரு சகோதரன், அப்படி வச்சுக்கோங்களேன், எக்ஸ் நீங்க போட்டுக்கோ. சில சகோதர சகோதரிகளுக்கு மைண்ட்ல இருக்கும், இந்த சகோதரன் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா நல்லா இருக்குமே, பட் இதுக்கு என்ன, அப்ப வாய்ப்பு எப்படி தர முடியும்? புரியுதுங்களா? அப்ப புதிதாய் வந்தவர்கள் எலெக்ஷனை கத்துக்கொள்றது இதுல ஒரு முக்கியமான விஷயம் போல, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு மாற்று ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். ஊழியர்களோட அடிஷனலா இணைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் எக்லிஷால இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். ஊழியர்கள் எக்லிஷால அதிக எண்ணிக்கையில் இருந்தாதான் அந்த கட்டிட வேலையில ஒருத்தர் கல்லு சுமக்க முடியும், ஒருத்தர் மண்ணு சுமக்க முடியும், இல்லைங்களா? ஒருத்தர் மேற்பார்வையிட முடியும். பல ஊழியர்கள் இருக்கு இல்லையா ஒரு கட்டடத்துல, அந்த மாதிரி ஊழியர்களை அதிகமான எண்ணிக்கையில எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். அப்ப அதுல ஒருவேளை அந்த ஊழியத்திற்கு வெகு நாள் சபையில நல்ல சாட்சி பெற்று பட் அந்த இடத்துக்கு உயர்த்தப்படாமல் இருந்திருப்பாங்க சில சகோதரர்கள். இந்த வருஷம் அதை புதிதாக அறிமுகப்படுத்தும் போது புதிதாய் வந்தவர்களுக்கும், ஓ இந்த சிஸ்டம் இப்படி இருக்கா, புது சிருஷ்டி அமைப்பு இப்படி இருக்கா, நம்ம ஆர்சியில எப்படி பார்க்கலையே, பெந்தகோஸ்தையில எப்படி பார்க்கலையேன்னு ஒரு சாட்சி. புதிதாய் வந்தவர்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு, பிளஸ் வளர்ச்சி மிகுந்த ஊழியக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறது. இதுதான் முதல் பாயிண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன் எலெக்ஷன் வருஷம் நடத்தணும்? புரியுதுங்களா? இப்போ எளிமையா புரியுதுங்களா? முக்கியமான பதில் இது வேதாகம ஒழுங்குமுறை. 2வது, சபையினுடைய பக்தி விருத்தியை வருஷம் நம்ம சோதிச்சு பார்க்கணும். 3வது, புதிதாய் வந்தவர்களுக்கு இதை எப்படின்னு ஃபார்முலா காட்டணும். 4வது, வளர்ச்சி பாதையில கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நெருக்கமாய் ஒரு சகோதரன் ஓடி வந்திருந்தார்னா அவரையும் இந்த சாய்ஸ்ல நம்ம வைக்கணும் என்பது முதல் பாயிண்ட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகக்கூடிய குறைந்த விஷயம் தான். நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட் உங்களுக்கும் கிடைக்கும். கேள்வி எண் 2, எக்லீஷியாவில் ஊழியர்களை தெரிந்தெடுக்கும் தருணங்களில் சபையின் தொனி ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா மைண்ட். சபை பரிசுத்தவான்களுடைய சிந்தை, அவர்களுடைய நோக்கங்கள் இந்த ஊழியக்காரர்களை தெரிவு செய்யக்கூடிய சமயங்கள்ல எப்படி வெளிப்படணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து வெளிப்படக்கூடிய நமது மனநிலை கரங்கள் மூலம் வெளிப்படுது இல்லைங்களா? இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஊழியர்களை தெரிவு செய்யும் விஷயத்துல சபையின் தொனி அல்லது ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கணும் சொல்லும்போது, உதாரணத்துக்கு அந்த தொனி ஆவி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாக நமது தமிழகம் சந்தித்த அரசாங்க தேர்தல், அது சம்பந்தமா பாடம் கூட நம்ம பார்த்தோம். இந்த அரசாங்க தேர்தல்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பரிசுத்தவான்கள் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை முதல்ல நன்கு உணரணும். இன்னைக்கு உலக அரசாங்க தேர்தல்ல என்ன இருக்கு அது நம்ம கிட்ட இல்லை, அல்லது நம்ம கிட்ட இருக்கிறது அங்க என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உலக அரசாங்க தேர்தல்ல ஒருவர் தனக்குத்தானே வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நான் வந்தா நல்லா இருக்கும்னு விரும்புறார் இல்லைங்களா?
அவருக்குன்னு கோஷம் போட ஒரு கூட்டம், கட்சி, கொடி, நிறைய கிரைம். இது பதவி ஆசையினால், வெறியினால், சுயநலத்தால் ஊறி போயிருக்கிற ஒரு நோக்கம். எலெக்ஷன் சொன்னோனையுமே புதிதாய் வந்த சகோதர சகோதரிகள் சில நேரங்கள்ல முகம் சொல்லிப்பாங்க. தெரியாது, ஐயோ இங்கேயுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. புரிதல் இல்லாம கேட்கறாங்க. ஏன்னா பிஷப் எலெக்ஷனோட, உலக அரசியலோட கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்மள பேசிட்டு இருப்பாங்க. இது அப்படி இல்லைங்கிறத நம்ம புரிய வைக்கணும். முதலாவது, கட்சி மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை, சிறு சிறு குழுக்களாக செயல்படுவதை இங்க நம்ம தவிர்க்கணும். நாம கட்சி கிடையாது, நாம வேட்பாளரும் கிடையாது, நாமளா போய் வேட்புமனு தாக்கல் செய்யறதும் கிடையாது, நம்ம போட்டியிடவும் இங்க வரல. இன்னமும் சில சகோதரர்கள் இந்த பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் கேட்டிருக்கேன். இந்த சகோதரர் நிக்கிறாரு அப்படிமா, ஏன்னா எதுக்கு நிக்கிறாரு? இந்த சகோதரர் நிக்க மாட்டேன்ட்டாரு அப்படிப்பாங்க. என்ன நிக்கிறது, நிக்காம போறது? இந்த சகோதரரை ஏற்படுத்தி இருக்கோம், இந்த சகோதரர் ஏற்படுத்தப்படல. இது நாகரிகமான வார்த்தை. நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவரே வேட்புமனு தாக்கல் செஞ்சு நிக்கிறாரா? அப்படிதான், அது உலக வார்த்தைகள் இல்லைங்களா? இது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல கூட சத்தியத்தினுடைய புரிதல் வெளிப்படணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க சில வஞ்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சிறு குழுக்களாக வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு சப்போர்ட், பிடிக்காதவங்களுக்கு எதிரான கொள்கை, அந்த கோஷம், இதெல்லாம் வந்துடக்கூடாது. இது வெளியரங்கமா தெரியாது, மைல்டா நடக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எலெக்ஷன் நேரத்துல பிரதிபலிச்சிடும். புரியுதுங்களா? அப்ப அந்த நேரத்துல இந்த தொனி, சபையினுடைய ஆவி எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒருமைப்பாடு எப்படி இருந்துடக்கூடாதுன்னு பார்ப்பதற்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. பஸ்கா எப்படி இருந்துச்சோ, பாஸ் ஓவரை நம்ம ஆசரிக்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ, இந்த மனநிலை எலெக்ஷன்ல இருக்கணும். என்ன மாதிரி ஆசரிச்சோம் அந்த 3 மாத காலம்? யோசிச்சு பாருங்க. பஸ்கா நேரத்துல மனசுக்குள்ள விரோதங்கள், கசப்புகள் எது இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு, அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாரும் அந்த நாள்ல அசம்பிள் ஆகி, எந்த சண்டை சச்சரவு, கசப்பான வார்த்தைகள், விருப்பு வெறுப்பு எதையும் தூக்கி போட்டுட்டு ஒரு பக்தி விருத்தியோட, ஒரு பயபக்தியோட வந்து ஆசரிக்கும் போது அங்க ஒரு ஒன் மைண்ட் இருந்துச்சு இல்லைங்களா? அது உள்ளத்துக்குள்ள இருந்து வந்துச்சோ வரலையோ, அதை ரெண்டாவது வைங்க. பட் அது ஒரு ஒருமனப்பாட்டின் ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக அதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சா இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துச்சா இல்லைங்களா? அப்போ பாஸ் ஓவரோட இதை கம்பேர் பண்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாஸ் ஓவரோட இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடியதுக்கான காரணம், எலெக்ஷன்ல ஒருமைப்பாடு இருக்கணும். புரியுதுங்களா? இது ட்ரூத். இப்ப கர்த்தருடைய மரணத்தை நம்ம ஆசரிக்கணும் போது அதுல பிரிவினை இல்லைல்ல. என் சரீர அவயம், என் உடன் அங்கங்கள், எனக்காக பிக்கப்பட்ட அப்பம் தான் இவங்களுக்காகவும், எனக்காக கர்த்தர் ரான்சம் கொடுத்த மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒன் மைண்ட் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த பஸ்கா காலகட்டங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையும், ஐக்கியமும், ஒருமைப்பாடும், அட்டென்ஷனும் எல்லா நாட்கள்ல இருந்தா சபை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா நாட்கள்லயுமே அந்த 3 மாசத்துல மாதிரியே கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு, ஏன்னா ஒரு புது லைஃப் கிடைக்க போகுதுன்னு பயந்து, பழைய நாட்கள் அந்த வருஷத்தெல்லாம் திரும்பி பார்க்கும்போது புளிப்புக்கள் எல்லாம் கலைந்து போட்டுட்டு ஜாக்கிரதையோடு ஆசரிக்கிறோம் இல்லைங்களா? இதே ஜாக்கிரதை எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் இருந்தா அப்படி இருக்கும். இதுவும் ஒரு ஒழுங்கு, கர்த்தர் முன்னாடி செய்யறோம், எந்த மனிதனையும் நம்ம தூக்கி வைக்கவும் கூடாது, எந்த மனிதனையும் போட்டு உடைக்கவும் கூடாது, யார் மனசை காயப்படுத்தவும் கூடாது, யாரையும் ஹைலைட் பண்ணவும் கூடாதுன்னு ஒவ்வொருத்தருடைய பொறுப்புணர்வையும் ஜாக்கிரதையோட யோசிச்சு இந்த எலெக்ஷன்ல பங்கெடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? இதான் சபையினுடைய தொனி எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று சொல்லும் போது, குழுக்களாக பிரிந்து மார்க்க பேதங்களை இந்த காலகட்டங்கள்ல உருவாக்கி யாரை குறித்தும் யாரும் இல்லாத பொழுது பேச்சுக்களே கூடாதுங்க. வெளிப்படையா சொன்ன, இதுக்கு முன்னாடி நாமினேஷன் ஆயிருந்தாலும் சரி, ஆகாம இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லாம போயிருந்தாலும் சரி, பஸ்கா நேரங்கள்ல எப்படி புறங்கூறுதலை தூக்கி எறிகிறோமோ, எலெக்ஷன் காலகட்டங்கள்ல எந்த சகோதர சகோதரிகளை குறிச்சோம் வீண் வார்த்தைகள், குறிப்பாக புறம் கூறுதல் இருக்கக்கூடாது. அப்ப கண்டிப்பா அது அந்த ஒன் மைண்டுக்கு வழி நடத்தும். எலெக்ஷன் கூட ஒரு சமாதானமான ஒரு சூழலை உருவாக்கும், நம்மளுடைய மைண்ட் ஒன் மைண்டா இருந்தா. அதான் நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 4:1. சகோதரி தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த ஆடியோ போயிட்டு இருக்கனால இதுல நான் வாசிக்கிறேன் சிஸ்டர். ஓகே. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். 1 யோவான் 4:1 வரக்கூடிய ஆவி
இப்ப நம்ம ரெண்டாவது கேள்வி பார்த்துட்டு இருக்கோமே, சபையினுடைய மைண்ட் துணி எப்படி இருக்கணுங்கிற இடத்துல ஆவின்னு படிச்சோம் இல்லைங்களா? அந்த ஆவி இங்கேயும் ஆவின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா ரெண்டு விதத்துல ஆவியை சோதிக்கணும். ஒண்ணு சகோதரர்களுடைய மனநிலையை சோதிக்கணும். ரெண்டு, அவர்களுடைய உபதேசத்தை சோதிக்கணும். அதான் ஆவியை, எல்லா ஆவியையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லும்போது, ஒரு சகோதரனுக்கு வாக்கு செலுத்தும் பொழுது அவர்களுடைய நன்னடத்தையை கவனிப்பது, உபதேச ரீதியாக அவர்களை நாம கண்காணிப்பது. ஏன்னா நம்ம பெரும்பான்மையா ஓட்டு போட்டு எதுக்கு சகோதரர்களை எலெக்ட் பண்றோம்? சபையை பக்தி விருத்திக்கு அவங்க ஏதுவாக வழி நடத்துவாங்க, கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட நோக்கத்துல அந்த சகோதரர்கள்ட்ட நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவரது ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு, வசனங்கள்ல அவருடைய புரிதல், பேசிக் டாக்டரின்ல கிளியரா இருக்காரு அவரு. ஏன்னா 6th வால்யூம்ல அநேக விஷயங்களை கொடுக்கிறார் பிரதர் ரசல் அவர்கள். ஒருத்தருடைய நண்பர்கள் யாரு, பாவ நிவாரண பலியில அந்த சகோதரனுக்கு நம்பிக்கை இருக்கா, தெளிவான நம்பிக்கை இருக்கா, உபதேசங்கள்ல ஏதேனும் தடுமாற்றம் உடையவராக அவர் காணப்படுறாரா, இதெல்லாம் பார்க்க சொல்றாரு. வெளிப்புற நடத்தை, அவரை குறிச்சு ஏதாச்சும் தவறான கேள்விப்படுறீங்களா, அதெல்லாம் நிறைய பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு சகோதரனை பர்சனலா சோதிச்சு பார்த்து அவர் இந்த அளவுக்கு ஊழியம் பண்ணிடுவார், நல்ல சகோதரன், பட் உபதேசத்துல கொஞ்சம் பலவீனமானவர், இதெல்லாம் யோசிக்கிறது பேரு குறைய பார்க்கறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வேதாகம ஒழுங்கின்படி ஒரு சகோதரனுடைய நடத்தையை சீர்தூக்கி பார்ப்பது பேரு ஐயோ நாம எப்படி நியாயம் இருக்கலாம், ஒருத்தரை நாம எப்படி அவங்கள பத்தி பேசலாம், அப்படி கண்மூடித்தனமாவும் யோசிக்க கூடாது. நியாயப்படி ஒருத்தரை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயத்துல சீர்தூக்கி பார்த்துதான் ஆகணும். அவருடைய உபதேசம், அவருடைய நடத்தை, அவருடைய கிரியை, சத்தியத்துல அவருடைய வளர்ச்சி ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா. சோ சபையினுடைய தொனி உபதேச ரீதியாக அவங்களுடைய ஆவியிலிருந்து அவங்க கவனிக்கணும். இததான் அங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20:28 நம்ம விதமாக வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவி மூப்பர்களை கண்காணிகளா வைக்குது. எப்படி? இதுக்கு பெயர் சபை பாஸ்டருங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க தெரியுங்களா? ஆவியானவர் என்னை கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்த என்னை தட்டி எழுப்பி, நீ இந்த ஊருக்கு போ, மதுரையில இருந்து திருச்சி போயிரு, கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு போயிரு, உன்னை அழைப்பு அங்க நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. ஆவியானவர் தட்டி எழுப்பினாரு. அன்னைக்கு இருந்து நானு பெரிய ஊழியக்காரா முன்னேறிட்டேம்மா. இதுதான் பரிசுத்தாவி அவங்களுக்கு கண்காணிகளா வைக்கிறது. இப்ப நமக்கு பரிசுத்தாவி கண்காணிகளாக வைத்த மேய்ப்பர்கள்லாம் என்னன்னா, உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்தாவி இருக்கு, நீங்க ஒரு சகோதரனுடைய நடத்தையை சீர்தூக்கி பாருங்க, உபதேச ரீதியாக அவங்கள சோதிச்சு பாருங்க, அவங்க ஊழியங்களுடைய பிரயாசத்தை கவனிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஏற்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கா, அதையும் யோசிங்க. இப்படி எல்லாரும் ஒன் மைண்டா இருந்து 75% கை தூக்கும் போது 25% குறைஞ்சாலும் கூட அந்த 75% பரிசுத்தாவி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கரங்களில் தான் பரிசுத்தாவி செயல்படுது, வேற ஒண்ணும் இல்லை. 75% பெயர் ஒரு சகோதரன் எங்களுக்கு ஊழியம் செய்ய சரியான பாத்திரம் என்று நீங்க எலெக்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய பரிசுத்தாவியினுடைய வெளிப்பாடு ஒரு நபரை ஊழியக்காரராக அங்கீகரிக்கிறது. இப்படித்தான் தேவன் அவங்களை ஏற்படுத்துறாருன்னு எபேசியர்ல வாசிக்கிறோம். தேவன் இவர்களை கண்காணியாக, சுவிசேஷகராக, மூப்பராக, மேய்ப்பராக ஏற்படுத்தினார். படிக்கிறோம் இல்லைங்களா? தேவன் டைரக்டா வந்து ஏற்படுத்தல. பரிசுத்தாவி எப்படி கண்காணியாக வைக்கும்? நேரடியாக இல்லை. உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனிதனுடைய மைண்ட, அவருடைய சத்திய வளர்ச்சிய, அவருடைய உபதேச ரீதியான புரிதலை நீங்க நன்கு சோதித்து யோசிச்சு பார்த்து தெளிந்த மனநிலையோடு கை தூக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்தாவி ஊழியக்காரர்களாக அவர்களை எலெக்ட் பண்ணுது. சோ கேள்வி எண் 2 பார்த்திருக்கோம். முதல் கேள்வி என்ன பார்த்தோம்? ஏன் வருஷம் எலெக்ஷன் பண்ணணும்? புதிதாய் வந்தவர்கள் ஒழுங்குமுறையை கற்றுக்கொள்வதற்கு, வளர்ச்சி அடைந்த ஒரு புதிய சகோதரன் ஒருவேளை அந்த வருடத்தில் புதிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு, கட்டிடத்தை அடிக்கடி சோதித்து பார்க்கணும், வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத சோதித்து பார்க்கணும். குறிப்பா சகோதரன் சொன்ன பதில், ஒரு தனி மனித கட்டுப்பாட்டுக்குள்ள எக்லீஷியா வஞ்சனையாக போயிடக்கூடாது. யாருக்கும் சபை நிரந்தரம் கிடையாது, கர்த்தரே தலை என்பதை உணர்த்துவதற்கு. 2வது பாயிண்ட், சபை இந்த நேரங்கள்ல தங்களுடைய ஆவியை எப்படி செலவு பண்ணணும், எப்படி யோசிச்சு செயல்படுத்தணும். சகோதரருடைய நடத்தைகளை சீர்தூக்கி பார்க்கணும், சத்திய வளர்ச்சியை குறிப்பா பார்க்கணும்.
எந்த அளவுக்கு அவங்க பக்தி விருத்தி அடைவதற்கு பிரயாசப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அடிப்படை உபதேசத்துல தெளிவானவர்களா, இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கேள்வி எண் 3, சபையில் ஊழியர்களை தெரிந்தெடுப்பதில் தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? 2வது கேள்வியில சில பாயிண்ட் வந்துருச்சு. அதனால 3ல நம்ம சிம்பிளா நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை சபையில ஊழியக்காரங்களா எலெக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்களை அந்த அளவுக்கு சிரமப்பட்டு என்னால கண்டுபிடிக்க முடியல பிரதர், நீங்க சொல்ற மாதிரி உபதேசத்தை சோதிக்க முடியல, அவங்களுடைய மனநிலையை என்னால கேட்ச் பண்ண முடியல, நான் சில நேரங்கள்ல தப்பா தான் வாக்கு பண்ணிடுறேன் அப்படின்ற மனநிலை ஒருவேளை நமக்கு இருந்துச்சுன்னா, தேவ சித்தத்தை ஊழியர்களை தெரிவு செய்வதில் எவ்வாறு கண்டறிவது? சின்ன பாயிண்ட் தான் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரீப்ரிண்ட் நம்பர் 4468. எப்போது ஒரு தனிப்பட்ட சகோதரன் எக்லீஷியாவில் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும், எக்லீஷியாவிலும் தனது வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் சுய சித்தம் என்ற ஒன்றை தவிர்க்கிறாரோ அல்லது மறுக்கிறாரோ அல்லது வெறுக்கிறாரோ, அப்போதே 100% அல்லது 199% பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. ஆல்ரெடி மனதளவில் அவர் தேர்வாகி விடுகிறார். அப்ப நீங்க போய் ஒருத்தருடைய அந்தரங்கத்தை தோண்டி பார்த்து அவங்களுடைய சகலவிதமான பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற சிரமம் இருந்துச்சுன்னா, எதை மட்டுமே கண்டுபிடிக்க சொல்றாருன்னா, தேர்வாகிற சகோதரன் எந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவராக இருக்கு. சுய சித்தத்தை மறுக்கிறவர் யாரா இருக்க முடியும்? தாழ்மை உள்ளவரா இருக்கு. அப்படின்னா அவங்க கிட்ட காணப்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் சர்வாதிகார போக்கு இருக்கா. தான் தன்னுடைய என்னுடைய விஷயத்துக்கு அப்பாற்பட்டது எக்லீஷியா அப்படி இருக்க மாட்டான். தேர்வாகக்கூடிய மூப்பர்கள் தேவனுடைய காரியங்களில் முதல் முக்கியத்துவம் வகுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என் சரீர சூழ்நிலை, இது எல்லாம் எதுல வருது? எந்த லிஸ்ட்ல வருது? சுயம். அதுக்காக நியாயமான விஷயங்களை அவங்க செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரதானமா எப்போதுமே ஆவிக்குரிய காரியங்களை ஓரத்துல வச்சுட்டு பூமிக்குரிய விஷயங்களை பிரதானமா சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அது எதனுடைய வெளிப்பாடு? சுயத்தை ஜெயித்தல் இல்லை. ஏன்னா சுயத்தை ஜெயித்தல் உடன்படிக்கையிலே ஆரம்பமாகுது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொல்லும் போதே அங்க மூப்பர்கள் இல்ல, ஊழியக்காரர்கள் இல்ல, உடன்படிக்கை வாழ்க்கையிலே எல்லாருமே சுயத்தை வெறுக்கத்தானே வந்திருக்கோம். இப்ப எல்லாருடைய பிரதானமான கடமை என்னவாக இருக்கு எக்லீஷியாக்குள்ளனா? தேவ சித்தம் செய்யறதே என்னுடைய தலையாய நோக்கம்ங்கிறதா நம்ம உடன்படிக்கையில எல்லாரும் ஒப்புக்கொண்டது. அப்ப மூப்பர்கள் அதுல ரெட்டிப்பா இருக்கணுமா இல்லைங்களா? நன்றாய் விசாரணை செய்கிறவர்களை விசேஷமாக திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக என்ன வேண்டும் ஏன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மூப்பரா எலெக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்குள்ள அவர்கள் வளர்ச்சி நிலை அதிகமாக வேத வசனத்திற்காக இருக்கணும். அதிகமாக தேவ காரியத்தில் அவர்களுடைய தலையீடு இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்னா, மேக்சிமம் லைஃப்ல சுய சித்தம் அப்படிப்பட்டவங்கள்ட்ட காணப்படாது. சுய சித்தம், அதை இன்னொரு வார்த்தையில குறிப்பிடும் போது மாபெரும் வஞ்சனையாகிய தற்பெருமை அப்படி கூட சொல்லு. சுயசித்தம் செய்யறதுக்கு யாராலதான் முடியும்? நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிரைடு உருவாயிடுச்சுன்னா, அந்த தற்பெருமை எதனால தோன்றுது தெரியுங்களா? தெய்வீக வழிகாட்டுதல், தெய்வீக சித்தத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒருவருக்கு சுய சித்தம் அதிகமாக உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. பாருங்க, இதெல்லாம் கூட நீங்க முதல் கேள்வியோட சேர்த்துக்கலாம். இப்படி அபாயம்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எலெக்ஷன் வருஷம் நம்ம பண்றோம். சரி, அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ சித்தத்தை கண்டறியக்கூடிய விஷயத்துல சபை எப்படி இருக்கணும்னா, முதல் விஷயம் பார்த்துட்டோம், அது தாழ்மை கொண்ட ஒரு நிலையே சரியான சாட்சி. சுய சித்தம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சகோதரனை இனம் கண்டு கொள்ளும் போது நம்பி இந்த ஊழியத்தை ஒப்படைச்சோம்னா அவர்கிட்ட எல்லா விஷயமும் தாழ்மையோடு வெளிப்படுது. நிறைய விஷயங்கள ரொம்ப பொறுமை நிதானத்தோடு இருக்கிறார். எது செய்தாலும் தேவனுடைய வார்த்தையோடு அவர் முன்வைக்கிறார். அப்ப கண்டிப்பா இது தேவ சித்தமாக இருக்குங்கிறத கண்டறியலாம். எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் அந்த தேவ சித்தத்தை கண்டறிவதில் சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தைகள்ல தனிப்பட்ட தியானம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். சபையில ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட அதிகப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் மேல தியானங்கள் அதிகமாக அவங்க கொடுப்பாங்க. ஜெப ஜீவியம் அவங்களுக்குள்ள விசேஷமா இருக்கும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் முன்னுதாரணத்தை கொண்டு வரும்.
சபையின் ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய சகோதரருடைய ஜெப ஜீவியம், சத்திய வார்த்தைகள் அவங்க எடுக்கக்கூடிய பிரயாசம். மூணாவதாக, அதிகமாக சகோதரர்களை சத்தியத்துல பக்குவப்படுத்துவார். நீங்க தேவ சித்தமுள்ள ஊழியக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எது இருந்தா எடுக்க கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, பெருமை இருந்து சுயசித்தம் இருந்தா எடுக்கக்கூடாது. தேவ சித்தத்தை கண்டறிகிற விஷயத்தை நீங்க பார்க்கும்போது எவிடன்ஸா நீங்க எதை எடுத்துக்கணும், ஆதாரமா எதை எடுத்துக்கணும் எலெக்ட் பண்றதுக்கு அப்படின்னா, அவர்களுடைய தனிப்பட்ட வேத தியானம், ஜாஸ்தி சத்திய வசனத்தில் பிரயாசப்பட்டு அவர்கள் சபைக்கு செய்த ஊழியம், அவர்களுடைய ஜெப ஜீவியம், சகோதரர்களை தவறான பாதையில் போனாலும் கூட பக்குவமாக பேசி பண்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அக்கறை கொண்டவராக இருக்கும். நீயோ போதித்து புத்தி சொல்லி கொண்டிருன்னு தீத்துக்கு தீமோத்தேயுக்குலாம் எழுதுறாருல. அப்ப மூப்பருடைய ஊழியம் இன்னொன்னு கூட என்னதாங்க, போதிக்கிற ஊழியத்தோடு புத்தி சொல்லக்கூடிய ஊழியமும் இருக்கு. தவறான பாதையில ஓடக்கூடிய ஆடுகள் இருக்கும். ஏன்னா சபையில 3 நிலை ஆடுகள் இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்ப்பாயாக பேதுருகிட்ட, மறுபடியும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பாயாக. திருவழியத்துலதான் தெளிவா இருக்கும், பேணி வளர்னு வரும். தமிழ் பைபிள்ல, நம்ம நார்மல் பைபிள்ல ஆடுகள்னே ஒரு 3 டைம். ஃபர்ஸ்ட் டைம் வர்றது ஆடுகள், 2வது தடவை வர்றது குட்டிகள், 3வது தடவை வர்றது வளர்ந்த குட்டிகள். புரியுதுங்களா? இப்ப சபையில வளர்ச்சி அடைந்துட்ட பாத்திரங்களும் இருப்பாங்க, வளர்ச்சியை நோக்கி இப்பதான் வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடிய புது வரவுகளும் இருப்பாங்க. வளர்ந்தோம், எவ்வளோ சத்தியம் கேட்டோம், பக்குவம் இல்லாதவர்களும் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அவங்கள மாற்ற முடியாது. நேத்து தான் உடன்படிக்கை பண்ண மாதிரியே இருப்பாங்க 20 வருஷம் ஆனாலும். நம்ம யாரையும் மாத்துறது நம்ம வேலை இல்லை. இவர்கள் நமது மத்தியிலே அனுமதிக்கப்பட்டிருப்பது சபைக்கான ஒரு பரீட்சை. ஒருத்தர் வளர்ச்சியே இல்லைன்னு அங்கலாய்ப்படுறது நம்மளுடைய வேலை இல்லை. அவங்களால நம்ம குணம் நமக்கு பக்குவப்படும். குறிப்பா மேய்ப்பர்கள் நிறைய சோதிக்கப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களால. சபையில் வெகு நாட்கள் இருந்தும் வளராத சகோதரர்களால ரொம்ப அவங்கள தாங்கி போகக்கூடிய வேலைய, ரொம்ப அவங்கள சகிச்சு போகக்கூடிய வேலைய மூப்பர்கள் அவங்கள்ட்ட தான் வந்து முடியும் கடைசியா. அந்த மாதிரியான ஆட்கள். அதனாலதான் சொன்னாரு பேதுரு, 3 தடவை என்ன மறுதளிச்சிங்க, அப்ப உண்மையிலேயே என் மேல அன்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என் மேல உண்மையான அன்பு இருந்தா நான் கேட்கிறேன், நான் விட்டுட்டு போற ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க. என்கிட்ட 3 வகையான ஆடு இருக்கு. ஒரு வகையான ஆடு வளர்ந்துருக்கும், ஒரு சில குட்டிகளும் வந்திருக்கு என் பின்னாடி, ஒரு சில ஆடுகள் வளர்ந்தும் குட்டியாவே இருக்கு. பொறுமையை பாதுகாத்துக்குவியா, இல்ல என்னை மறுதளிச்ச மாதிரி மறுபடியும் உணர்ச்சி வசப்பட போறியா, பட்டயத்தை தூக்க போறியா? அங்கதான் மனம் கசந்துட்டாரு இன்னும் 2வது தடவை பேதுரு. ஏன்னா 3 தடவை ஆண்டவர் ஏன் கேட்டாரு அப்படின்னா, 3 தடவை நீ மறுதளிச்ச, அதனாலதான் நான் 3 முறை கேட்கிறேன். சோ மூப்பர்களுக்கான விசேஷித்த பாடம் அங்கேயும் வைக்கிறாரு இல்லைங்களா? சோ அது மாதிரி சகோதரர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நல்ல பாதையில் வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கணும். குறிப்பாக 4வது பாயிண்ட் என்னன்னா, மூப்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் சபைக்கான பாடமாக இருக்கணும். நீங்க தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுல அந்த சகோதரன் சபைக்கான வடிகால் அப்படின்னு சொல்றார். இப்போ கர்த்தர் இயேசு ஒரு மிகப்பெரிய ஜீவ நதி, ஆறு. அந்த ஆத்துல இருந்து சின்ன சின்ன கிளைகளை வெட்டி நீர் பாய்ச்சுறாங்க இல்லைங்களா? ஆத்து பாசனங்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? விவசாயத்துக்கெல்லாம் கிளை ஆறுகளை பிரிச்சு விடுறாங்க, சின்ன சின்ன நீரோடைகள். பட் எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆறு எது மெயின், எங்க உற்பத்தியாகி ஓடுதோ அதான் முக்கியமான ஆறு. பட் அதுல இருந்து என்னதான் கிளை ஆறுகள் பிரிக்கப்பட்டாலும் நம்ம என்னன்னு பேர் வைக்கிறோம்? அது அந்த ஆத்து தண்ணிக்கு என்னதான் பேர் சொல்லுவோம்? வைகை ஆத்து தண்ணினா வைகை தான் சொல்லுவோம். தாமிரபரணினா தாமிரபரணி தண்ணி தான் தூத்துக்குடியிலே ஓடுது, திருநெல்வேலியிலே ஓடுதுன்னு சொல்லுவோம். காவேரினா அதுதான் திருச்சி, ஈரோடு, கரூர்ல ஓடுது. வேற வேற ஆறு கிடையாது, பட் கிளைகளாக பிரிக்கப்படும். அந்த மாதிரி கர்த்தர் இயேசுதான் நமக்கு ஜீவ நதியை கொடுக்கக்கூடிய ஆறு. அவரிடம் இருந்து வாய்க்காலாக சின்ன சின்ன பிரிவுகளாக வெட்டி கொடுக்கப்படக்கூடிய பிரிவுகள் தான் நம்மெல்லாம். அதுலதான் பவுல் சொல்லும்போது, அப்பல்லோ நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன். அப்படின்னா நடுகிற வேலையும் இருக்கு, நீர் பாய்ச்சுற வேலையும் இருந்தாலும் இந்த தோட்டம் அவருடையது, அந்த விளைச்சல் அவரால் தான் சாத்தியம். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பணியாளர்கள், ஊழியக்காரர்கள், அவ்வளவுதான். அப்படி சொல்ல வர 6th வால்யூம் அதுக்கு ரிலேட்டடா பிரதர் ரசல் கொடுக்கும்போது, மூப்பர்களுடைய முன் உதாரணம் மந்தை முழுவதுக்கும் முன் உதாரணம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய சொந்த அனுபவங்கள் நன்மையோ தீமையோ சபை கவனிக்கும். அவங்க செஞ்சாங்கன்னா அதை சப்போர்ட்டா எடுத்துக்குவாங்க. அவங்க தவறு செய்தாலும் அப்ப அதை சபையை பாதிக்கும். சோ 2 விதமான ஆவியையும் சபையின் மெய்ப்பர்களால சபைக்கு கொடுக்க முடியும்.
சோ இதெல்லாம் தேவ சித்தத்தை நீங்க கண்டறிவதற்கு பாசிட்டிவான சிந்தைகள். மாம்சத்தின்படி நம்ம யோசிக்கல எதையுமே, பாசிட்டிவான சிந்தை. சுய சித்தத்திற்கான சில அடையாளங்கள் நம்ம சைட்ல இருந்து வெளிப்படக்கூடியதையும் பேசுறாரு. ஒண்ணு, சுய சித்தம் மூப்பர்கள் செய்யக்கூடாதுன்னு முதல்ல பார்த்தோம், அப்படிப்பட்டவங்களை எலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா தேவ சித்தம் செய்யறவங்களை எப்படி கண்டறிவதுங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். சபை எப்படி சுய சித்தம் இந்த நேரத்துல செஞ்சிருவாங்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கு. என்னன்னா, வாக்களிக்கப்பட வேண்டிய நபர் குடும்ப உறுப்பினராக இருப்பதால் மாத்திரம் வாக்களிப்பது. சபை வளர்ச்சி பாதை, ஆவிக்குரிய வளர்ச்சி, சத்திய ரீதியான புரிதல், இதெல்லாம் தேவ சித்தத்தை கண்டறிஞ்சிருக்கணும். எதுவுமே யோசிக்கல, பட் நமக்கான ஒரு உறவு, வேண்டப்பட்டவங்க இப்படின்னு கண்மூடித்தனமாய் ஒரு வேலை வாக்கு பண்ணோம் அப்படின்னா இது நம்மளிடமிருந்து வெளிப்படக்கூடிய மாம்ச சித்தம். எப்படி ஒரு மூப்பர் சுய சித்தம் செய்யறவரா இருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்றோமோ, அவர்களை ஏற்படுத்தக்கூடிய நாமளும் கூட மாம்சத்தின்படியான ஒரு நோக்கோடு வாக்கு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? 2வது பாருங்க, இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். வாக்களிக்கப்பட வேண்டிய நபர் முன்னாட்களில் செய்திட்ட நன்மைகள் அல்லது உதவிகளின் அடிப்படையில் வாக்களித்தல். இது சரியா தப்பா? இந்த இடத்துல வர்ற உதவி ஆவிக்குரிய உதவி இல்லை, நம்ம செய்யக்கூடாததை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா மாம்சத்தின்படி ஒரு சில நன்மைகள் ஆதாயங்களை செய்ததை கருத்தில் வச்சுட்டு இதுதான் காரணம் எலெக்ஷனுக்கு அப்படின்னு நினைச்சு ஓட் போடக்கூடாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் எதுவுமே மாம்சத்தின்படி விசாரணை பண்றதை பத்தி இல்லை. ஏன்னா சிலருக்கு தவறான ரொம்ப புரிதல் இருக்கு. என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல நம்ம ஊழியத்துக்கு போகும்போது அவங்க பேசிக்குவாங்க எப்படின்னா, இந்த பிரதர் என்னை விசாரிக்கவே இல்லைங்க பிரதர், என்னாச்சுங்க பிரதர், 1 மாசமா சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், குடும்பத்துல எப்படி சாப்பிட்டோம் வச்சோம்லாம் என்னை வந்து அவர் விசாரிக்கல அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த விசாரணைக்கு அவங்களை ஏற்படுத்தல. மூப்பர்கள் விசாரிக்கிறத வந்து அவங்க அரிசி பருப்பு வீட்டுல இருக்கா, சாப்பாடுக்கு என்ன பண்றாங்கன்னு தேடி விசாரிக்கிறதுக்கு தான் வைக்கணும். அப்படின்னா அப்ப மூப்பருக்கு மாசம் மாசம் ஏதாவது வருமானம் இருக்கணும். அவர் சபையில இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு என்ன பண்ணிட்டு இருக்கணும், ரேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கும் சாப்பாடு சாப்பிட்டீங்களா, இந்த விசாரணைக்கு அவங்க வச்சிருக்காரு இல்ல. நன்றாய் விசாரணை செய்கிறவர்களை, விசேஷமாக திருவசனத்தில் பிரயாசப்படுபவர்கள் தான் பாயிண்ட். எதுல விசாரணை இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல். ஒரு காட்டேஜ் மீட்டிங்கை ஏன் வைக்கிறோம்? காட்டேஜ் மீட்டிங் நடக்குது இல்லைங்களா, நீங்க நடத்துறீங்க இல்லையா? ஏன் நடத்துறோம் அப்படின்னா, நம்ம சபைக்கு வரக்கூடிய ஆடுகள் குறிப்பாக ஒரு ஃபேமிலியா வர்றாங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அவங்க வீட்டு சூழல் எப்படி இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்க போறோம். சத்தியம் எங்க வேணாலும் கேட்கிறோம். அதே காட்டேஜ் மீட்டிங்ல போய் உட்காந்து கேட்கிறோம்னா நம்மளுடைய உடன் அங்கங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, அவர்கள் ஒரு கப்பிள்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்தோடு எப்படி, அவங்க ஸ்பிரிச்சுவலா எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டோட இருக்கிறாங்க, குழந்தைகளோடு கணவன் மனைவியா வர்றாங்கன்னா எப்படி இருக்காங்க, இதை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை மாம்சத்தின்படி உதவி செஞ்சா எல்லாருமே எல்லாருக்குமே செய்யணும், அங்க மூப்பர் வந்து செய்யணும்ன்றது பாயிண்ட். புரியுதுங்களா? ஏன் காட்டேஜ் மீட்டிங்ல அவங்களை கூட்டு போய் காட்டுறோம் அப்படின்னா, நொடிச்சு போயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம எல்லாருடைய பார்வையிலையும் ஒரு புரிதல் வரணும். ஆவிக்குரிய ஊழியங்களை மூப்பர் செஞ்சிடுவாங்க. நம்ம பார்வைக்கு என்ன வருதுன்னா, ஓ இந்த சகோதரன் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டவரா, ஓ இவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கா பூலோக காரியங்கள்ல, போய் இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணலான்னு ஒவ்வொருத்தருக்குள்ள உள்ளத்துக்குள்ள பரிசுத்தாவிக்குரிய செய்யும். அது நோக்கமே இதுக்குதான். ஒரு சகோதரனுடைய இல்லங்களையும் அவங்களுடைய உள்ளங்களையும் அவங்க வீட்டுல போய் தெரிஞ்சுக்கிறது தான். ஏதோ அன்னைக்கு கூடணும் இரவின் கீதங்களை படிச்சோம், யாராவது ஒரு சகோதரன் 1/2 மணி நேரம் சப்ஜெக்ட் கொடுத்தாரு, இது காட்டேஜ் மீட்டிங் இல்ல. உண்மையாகவே ஒவ்வொருவரையும் ஆத்மார்த்தமா புரிஞ்சு கொள்வதற்காக தான் காட்டேஜ் மீட்டிங்கே வந்துச்சுங்க. அதுதான் மெய்ப்பராக தெரிவு செய்யறோம். ஏன் சிலரை மெய்ப்பராகனா, ஷெப்பர்டுங்கிற அந்த வார்த்தை எதுக்குன்னா, இது மாதிரி வீட்டு விசேஷித்த கூடுகைகளை ஏற்பாடு செய்து நடத்துற சகோதரனுக்கு பேரு மெய்ப்பர். புரியுதுங்களா? அவங்களதான் நம்ம மெய்ப்பர்கள் என்று அங்க சொல்றோம். விதமாக பார்க்கும்போது முன்னாட்கள்ல செஞ்சிட்ட மாம்சீக நன்மைகளை மாத்திரம் கருத்தில் வச்சு ஸ்பிரிச்சுவலா எதையுமே யோசிக்காம நம்ம ஓட் போட்டோம்னா ஓட் போடுறவங்க சைட்ல சுயசித்தம் இருக்கு. அப்புறம் முக்கியமான பாயிண்ட், வாக்களிக்கப்பட வேண்டிய நபர் நமக்கு செய்திட்ட சில கசப்பான அனுபவங்களை கருத்தில் வச்சு வாக்குகள் போடாம இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அவர் திட்டிருப்பாரு. இது எல்லாரும் வாங்குவாங்க. எல்லா ஊர்களுமே இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா ஆடுகளை பராமரிக்கணும் தான், சுமக்கணும் தான், மாற்று கருத்து இல்ல. அதே ஆடுகளை மேய்க்கிறவர் கையில தடியும் வச்சிருந்தாருல, தடியும் வச்சிருந்தாரு, கோலும் வச்சிருந்தாரு. எதுக்கு? பள்ளத்துல விழாம இருக்கிறதுக்கு அந்த வளைவான கோல் கழுத்துல மாட்டி இழுப்பார்.
அதே நேரத்துல சேட்டை பண்ணா 2 அடி என்ன ஆகும்? நம்ம அடிக்க முடியாது. அது ஸ்பிரிச்சுவல். கோலும் தடியும் என்னை தேற்றுங்கிறது கோல் தேவனுடைய வசனம், தடி பரிசுத்தாவி. இப்ப சகோதரர்கள் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு அப்படின்னு இருக்குல்ல மூப்பர்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? பகிரங்கமா ஒரு சகோதரன் சபை மத்தியில எழுந்து நின்று பக்தி விருத்தியை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாருன்னா அவரை அமைதலுக்குள்ளாக்கி கண்டனம் பண்ணி உட்கார வைக்கிற வேலை யாருடையது? யார் செய்யணும்? மூப்பர் தான் செய்யணும். இப்ப தேவ செய்தி போகக்கூடிய ஒரு நேரங்கள்ல ஒரு சலசலப்பை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ யாரோ பண்றாங்க, எல்லாரும் வாய் திறக்க முடியாது. பட் நீங்க ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, அவர் என்ன செய்யலாம்? பிரதர் கொஞ்சம் அமைதியா இருங்க, முடிச்சவனையும் பேசிக்கலாம். இப்ப நீங்க அப்படி பண்றது முறை இல்ல சொல்றாரா இல்லைங்களா? இப்ப இதை அவர் 1 வருஷத்துக்கு மனசுல வச்சுட்டு என்னை அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் திட்டாரு, இவருக்கு நான் வேற எந்த ஆவிக்குரிய விஷயத்தையும் கணக்குல வச்சுக்கிறது இல்ல. எப்பவோ ஒருத்தர் என்னை திட்டாரு, இந்த வருஷம் அவருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கை தூக்க மாட்டேன். இதை போய் 4 பேர்த்திட்டையும் சொல்லுவாங்க. இப்ப இல்லாத மனநிலையும் விதைக்கிற மாதிரி ஆகுதா இல்லைங்களா? ஆமா, என்னையும் அவர் திட்டி இருக்கிறாரு, எங்கிட்டையும் கடுமையா நடந்துகிட்டாரு. இதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து வெளிப்படக்கூடாது. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம மேல பார்த்ததுதான் உபதேசத்தில் எப்படி இருக்காரு, அவருடைய வெளிப்புற சாட்சி எப்படி இருக்கு, சத்தியத்துல பிரயாசப்படக்கூடியவரா, அதான் கவனிக்கும். சுய லாப நோக்கத்தோடும் ஓட் போடக்கூடாது, நம்மளை கடிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தையும் வேதனையும் வச்சுட்டு ஓட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தேவ சித்தத்தை கண்டறிவதில் நம்ம பார்க்கக்கூடிய 3வது கேள்வி. ஊழியர்களை தெரிவு செய்வதில், தேவ சித்தத்தை கண்டறிவதில் நாம முதல்ல சுய சித்தத்தை வெறுத்தா தான் சுய சித்தம் வெறுக்கிற மூப்பர்களை என்ன பண்ண முடியும், ஏற்பாடு பண்ண முடியும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, இதுக்கான புல்லட் பாயிண்ட். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு அடுத்த பாயிண்ட் கடந்து போலாம். 1 கொரிந்தியர் 10:32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒவ்வொருவருமே நம்ம மனசுகிட்ட கை வச்சுக்கலாம். தேவனுடைய சபையில எந்த ஊழியக்காரர்களை ஏற்படுத்தும் போதும் எந்த ஊழியத்தை நாம் செய்யும் போதும் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, எனக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கு, அதை நான் செய்வேன், அதை யார் தப்பா புரிஞ்சுட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது நல்ல ஆவி கிடையாது. நம்மளிடம் இருந்து வெளிப்படக்கூடிய சில கிரியைகள் மற்றவர்களால் தவறு என்று சுட்டி காண்பிக்கப்படுது அப்படின்னா அதை திருத்திக் கொள்வதுதான் நல்ல ஆவி. இப்போ ஊழியக்காரர்கள் ஊழியத்துல இருந்து மறுபடியும் ஏற்படுத்தப்படாம போறது யாருக்கு நன்மை தெரியுங்களா? முதல்ல அந்த ஊழியக்காரங்களுக்கு நன்மை. அவர் தன்னை சீர்தூக்கி பார்ப்பதற்கான கால அவகாசத்தை 1 வருஷம் பெறுகிறார். மீண்டும் நன்மதிப்பு வாங்கும் பொழுது அவரிடம் இருந்து சபை என்னென்ன தவறுகளை சொல்லிச்சோ சுட்டி காண்பித்ததோ என்ன காரணங்களால் அவர் எலெக்ட் ஆகலையோ அந்த தவறை அவர் சரி செய்திருக்கணும். மீண்டும் அவர் பின்னடைவுக்கு போயிருப்பாரானால் அது தற்பெருமையின் வெளிப்பாடு. சோ சுய பிரயோஜனத்தை நாடி இருப்பாருன்னு அர்த்தம். மீண்டும் பின்னடைவுக்கு ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாருன்னா அது நல்ல ஆவியினுடைய வளர்ச்சி கிடையாது. அவருக்கு கர்த்தர் கொடுத்த சிச்சையின் காலத்தை அவர் துஷ்பிரயோகம் பண்ணிடுறார். எனவே ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்களை ஏற்படுத்தும் போது சுய பிரயோஜனத்தை பார்த்துறாதீங்க. தனக்கு வேண்டப்பட்டவர், நம்மளுடைய விருப்பமானவர், அல்லது எவ்வளவு தவறு செய்துட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வரக்கூடாது. எல்லார் கையிலையும் ஒரு தராசு இருக்கணும், அது நீதியின் அடிப்படையில இருக்கணும். எலெக்ஷன்ல அநேக எலெக்ஷன்ல உங்கள்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், அதே கேள்வி ஒருவேளை ஞாபகத்துல இருக்காங்கிறதுக்காக திரும்ப கேட்கிறேன். எலெக்ஷன்ல அன்பை வைக்கணுமா நீதியை வைக்கணுமான்னு கேட்டா உங்களுடைய பதில் இதுக்கும் அமைதியா தான் இருக்க போறதான் பதில். எலெக்ஷன்ல ஒரு சகோதரனுக்கு வாக்கு பண்ணும் போது நீதி முன்னாடி இருக்கணுமா அன்பு முன்னாடி இருக்கணுமா? நீதி. சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர், நீதி தான் வைக்கணும். மனுக்குலமே தேவனுடைய 4 கேரக்டர்ல எதை முதலாவது தெரிஞ்சுக்கணும் பிரதர் ரசல் குறிப்பிட்டிருக்காரு தெரியுங்களா? நீதி. ரான்சம்ல என்ன வெளிப்பட்டிருக்கு? இது நிறைய பேத்துக்கு மறைவா இருக்கிற விஷயம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தாருங்கிறதா ரான்சம்ல நமக்கு எல்லாத்துக்கும் உலக கிறிஸ்தவங்களுக்கே தெரிஞ்சுட்டு ட்ரூத் அது. அன்புங்கிறதான வெளிப்பட்டிருக்கப்ப அப்ப நீதியை எப்படி நம்ம முன்னாடி வைக்க முடியும் அப்படின்னா அந்த ரான்சம் கொடுத்ததுக்கு காரணமே நீதிதான். நீதியில் தேவன் ஒருபோதும் தவறாததுனாலதான் நம்ம மேல விழுந்த தண்டனையை மகன் மேல விழப்பண்ணுனாலதான் நம்ம மேல அவர் வச்ச அன்பு நீதியின் வெளிப்பாடுதான். புரியுதுங்களா? அப்ப மனுக்குலமே வழி தப்பி போயிட்டீங்க. என்னுடைய கேரக்டர்ல நீங்க நான் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற தேவன்
நீதியும் நியாயமும் எனது சிங்காசனத்தின் ஆதாரம்ங்கிறத வச்சிருக்கிறாரு. அன்பாகவே இருக்கிறேன் என்பதற்கும் நீதியும் நியாயமும் ஆதாரம்ங்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன? அன்பு குண இயல்பு அதுதான் என்னுடைய சுபாவம்ட்டாரு. பட் ஆதாரம்ங்கிற வார்த்தை எப்படி வேறுபடுது அப்படின்னா, இந்த அஸ்திபாரத்தின் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், மாற மாட்டேன். அன்பு எனது சுபாவம், அந்த அன்புக்குள்ளதான் நீங்களும் கூட்டி சேர்க்கப்படணும் அப்படி சொல்றாரு நம்மளை பார்த்து. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பட் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லும்போது, இந்த அடித்தளத்தை ஒருபோதும் அசைச்சிட்டு அவர் அன்பு காட்ட மாட்டாரு. நீதியில காம்ப்ரமைஸ் காமிச்சிட்டு ஓகே ஓகே நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிருங்க, நான் அன்பு காட்டுறேன் காட்ட மாட்டார். இந்த மனப்பாங்கு வரணும். எலெக்ஷன் நேரத்துல ஒரு சகோதரனை முன்னிறுத்தி நம்ம பார்க்கும் பொழுது பிளஸ் ஆர் மைனஸ கண் முன்னாடி வச்சு யோசிக்கும் போது அன்புல போட்டேன் பிரதர் அப்படி இல்ல. எலெக்ஷன்ல எதை காட்டாதீங்க. நிறைய தவறான புரிதல்ல எலெக்ஷன்ல அன்பு காட்டுங்க காட்டுங்கன்னு போதிப்பாங்க. ராங், அது ட்ரூத் கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ரசலுடைய எழுத்துக்களை உங்களுக்கு எடுத்தும் காட்டுவேன் நீங்க வந்தீங்கன்னா. எலெக்ஷன்ல ஒரு வேளை அன்பு காட்டி பெருந்தன்மை காட்டுங்கன்னு ஒருவங்க சொல்லுவாங்கன்னா முதல்ல அப்படி பேசுற சகோதரர்கள்ட்ட ட்ரூத் கிடையாது. நிறுத்தி பாருங்க. இப்ப ஒரு சகோதரன்ட்ட லூசிபருடைய ஆவி இருக்கா கர்த்தருடைய ஆவி இருக்கா அப்படின்றத சோதனை நேரம்ங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல நீதியை வச்சு ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாரு. அழகா சொல்றாரு. பார்த்துட்டு இவர் செய்தார்னா அது நீதியின் அடிப்படையில் இருந்துச்சு, சத்தியத்தின் அடிப்படையில் இருந்துச்சு, ஒரு நேர்மையான ஊழியக்காரனா இப்படியே சொல்றாரு. லூசிபர் ஆவியா அது கிறிஸ்துவின் ஆவியானா? இப்ப இந்த இடத்துல எது ஸ்கேன் பண்ணுது உங்களா? அன்பா நீதியா? நீதி. நீதியைத்தான் எலெக்ஷன்ல முன்னாடி வைக்கணும். சோ ஒவ்வொருவரும் சுய பிரயோஜனத்தை தேடாமல் நம்ம சபைக்கான ஒரு பொதுவான ஒரு மனப்பக்குவத்துல இருக்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம தனித்தனியாக மனநிலையில யோசிச்சாலும் எல்லாருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நம்ம வாக்களிக்க போற ஒரு ரிசல்ட் வரப்போகுது என்பதை உணர்ந்தவர்களாக நீதியை அந்த இடத்துல நம்ம முன்னிறுத்தணும். சுய சித்தம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கணும். 4வது, கேஷுவலா நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் படிக்கிற விஷயங்கள் தான், பார்க்குற விஷயங்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் கிளாஸ் எடுத்திருந்தா. மூப்பர்களுக்கான தகுதிகள் எவை? இதுதான் 4வது கேள்வி. நிறைய இருக்கு. பட் நம்ம எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு 3:1 பிரதானமான வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. பின்னாடி அப்படியே பேசுறாரு. 7-8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். கண்காணியானவன் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? வரிசையா சொல்றாரு. மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது, மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது இல்லைங்களா? குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும், குடும்பத்தை நல்லா நடத்த தெரிஞ்சவனா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும், போதக சமர்த்தனுமா இருக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தலைனா அவர் எப்படி சபை பரிசுத்தவான்களை போஷித்து நல்லொழுக்கம் உள்ளவரா கீழ்ப்படிய பண்ணுவாரு? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வைக்கிறார். குறிப்பா அவன் இருமா படைந்து 6வது வசனம், பிசாசு அடைந்த ஆக்கினிலை விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. நூதன சீஷன்கிற இடத்துல புதிதாய் சத்தியத்துக்குள் வந்தவர்கள், கற்றுக்குட்டிகள்ங்கிற வார்த்தையை குறிப்பிடுறார். அப்ப அந்த நேரத்துல நம்மளுடைய பெருந்தன்மை எப்படி மாறிடக்கூடாதுன்னா, ஒரு சில காரணங்களை முன் வச்சு ரொம்ப புதிதாய் வளர்ச்சியே இல்லாதவங்களை எலெக்ட் பண்ணிடுவோம். அந்த நூதன சீசன்னா பக்குவமற்ற ஒரு இளம் கன்று துள்ளி குதிக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு வருஷத்தை பண்ணிடுவாங்க. ஏன்டா அவருக்கு கொடுத்தோம் அப்படி யோசிக்க வச்சுட்டு போயிடுவார். அப்ப அதுதான் நூதன சீசன். அதுக்காக புதிதாய் வந்தவர்களை வரவேற்க கூடாதுங்கிற பாயிண்ட்ல சொல்லல. அந்த வளர்ச்சி 2 நிலைகள்ல பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ சப்ஜெக்ட் எடுக்கிறத மட்டும் வச்சுட்டு ஒரு வருஷத்துல ஒரு சகோதரன் வந்துட்டாருன்ட்டு டக்குன்னு எலெக்ட் ஆயிட்டாங்க ஒரு சில சபைகள்ல. அவங்க வளர்ச்சியா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பாடம் அப்படி எடுத்துருவாருங்க. வளர்ச்சி எதை பார்த்திருக்காங்க? இப்போ சகோதரர் சொல்லும் போது, மூப்பர்களுக்கான தகுதிகளில் போதகத்திறன் ஒன்றுதான் என்பதை சகோதரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மூப்பர்களுக்கான பல கேரக்டர்ல போதகத்திறன் என்பது ஒன்றுதான். இந்த போதகத்திறனை மட்டுமே ஹைலைட்டா வச்சுட்டு என்ன பண்ணாதீங்க. பட் போதகத்திறன் மஸ்ட், அது வேணும். பட் என்னன்னா பல தகுதி சொல்றாரு இல்லையா? குடும்பத்தை நல்லா நடத்துங்க, பொறுமை உள்ளவங்களா இருங்க, சண்டை பண்ணாதவங்களா இருங்க, கீழ்ப்படுதலோடு இருங்க. இவ்வளவையும் விட்டு போட்டு போதிக்கிறத மட்டும் பார்த்துட்டா என்ன ஆயிரும்? அப்ப அவர் எதுல மட்டும் கவனமா இருப்பாருன்னா, சப்ஜெக்ட் எடுப்பாரு, போயிடுவாரு, ஒரு இயந்திர மாதிரி இருப்பாரு. சபையில அணுகுமுறை சரியா இருக்காது, பொறுமையோடு நடத்த அப்ப நீங்க பொறுமையை பார்க்காம எதை மட்டும் பார்த்திருப்பீங்க? அவருடைய பொறுமையை பார்த்திருக்க மாட்டீங்க, சகிப்புத்தன்மையை பார்த்திருக்க மாட்டீங்க, சுய சித்தத்தை வெறுக்கிறாரா எதையுமே பார்த்திருக்க மாட்டீங்க. சப்ஜெக்ட் எடுத்துட்டாருன்னு ஓட்டு போட்டோம்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் எடுக்கிறது தேவையில்லை நான் சொல்லல. சப்ஜெக்ட் எடுக்கிறது முக்கியமான தகுதி, பட் அது மட்டுமே தகுதி இல்லை.
பல தகுதிகளில் ஒன்று என்பதை என்ன பண்ணிக்கணும், கத்துக்கொள்ளணும். அப்படி ஒருவேளை நீங்க கவனிக்காம போதகத்திறனை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா, பிசாசு அடைந்த கண்ணில் அவர் விழுந்து தற்பெருமை மிகுதியானவராக மாறி சபையை விட்டே வழி விலகி போக அபாயம் இருக்குங்கிறதா அந்த 7வது வசனத்துல சொல்றார். அவர் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இந்த முதல் வசனமே கண்காணிப்பை விரும்புதல் என்ன. நான் இந்த வசனங்களை ஏன் அதிகமா ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்தையும் 1 மணி நேரம் எடுக்கலாம். அது நிறைய சகோதரர்களுக்கு பாடத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்கனால முக்கியமான வசனங்களை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இந்த கண்காணிப்பை விரும்புதல் என்பதனுடைய பொருள் என்ன? முதவே நம்ம சொல்லிட்டோம், வேட்பு மனு நம்ம தாக்கல் பண்ண முடியாது. அப்ப விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான்னா என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வசனத்தை சொல்லி ஒரு இடத்துல தனக்கு தானே நாமினேஷன் பண்ணார். என்ன இப்படி பண்றாருன்னா, இந்த பாருங்க பிரதர், கண்காணிப்பை விரும்பலாம்னு வசனம் சொல்லுது, என்னையவே நானே நாமினேஷன் பண்றேன், இது என்னுடைய வெளியரங்கமான நீதி அப்படின்னா. அப்படியே அதனுடைய பொருள் அப்படின்னா, இந்த வசனத்திற்கான விளக்கம், இந்த கண்காணிப்பு எவ்வளவு கஷ்டமானது, அர்ப்பணிப்பு எவ்வளவு வேணும், எவ்வளவு பொறுக்கணும், எவ்வளவு சகிக்கணும், எவ்வளவு விட்டு கொடுக்கணும், எவ்வளவு பாரங்களை சுமக்கணும், எவ்வளவு கண்விழிப்புகள்ல பிரயாசப்படணும், சத்தியத்துக்காக எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணுங்கிற கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு சபை ஊழியம் கொடுத்துச்சுன்னா அதை விரும்புங்க. கொடுக்கப்பட்ட பின்பு விரும்புறதை பத்தி பேசப்பட்ட வசனம் இது. கொடுக்கறதுக்காக விரும்புங்கன்னு சொல்லப்படல. ஏன்னா வசனங்களை அப்படியே எடுத்துட்டு யோசிக்காம பயன்படுத்திடுறோம் சில நேரங்கள். சோ கண்காணிப்பு என்பது சிலுவை பாடுகளை சுமக்க ரெடி மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் அதை விரும்புகிறீர்களா? ஏன்னா சிலுவையை சுமக்கிறதுல ரெட்டிப்பான பாரம் மூப்பருடைய ஊழியம். அதனாலதான் அதிக ஆக்கினை வரும் என்று அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக ஏன் சொல்றாரு? யாக்கோபுல அதிக ஆக்கினை வரும் என்று அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக ஏன் சொன்னார்? அந்த இடத்துல போதகர்ங்கிற இடத்துல மூப்பர் தான் வரணும். ஏன்னா ஒரு மூப்பர் தான் போதக ஊழியம் செய்ய முடியும். அப்ப எல்லாரும் மூப்பர் ஆயிராதீங்கன்னு சொல்ல வர்றாரு. எல்லாரும் போதகர் ஆகாதீருங்கன்னு சொல்ற இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஊழியம் கனத்துக்குரியது மாத்திரமல்ல, பயபக்திக்குரியது, கணக்கு ஒப்படைக்க வேண்டியது, ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஒரு மூப்பர் தான் சபையை போஷிக்கணும் போது ஒருவேளை உபதேசத்துல அவர் வழி தப்பி போயிட்டாருன்னா அது மந்தை முழுவதையும் சீரழிச்சிரும். எனவே போதகர் ஆயிராதீங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? ரசல் மேக்சிமம் போதகருங்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயுமே மூப்பர்களுக்கு பதிலாக போதகருங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருப்பார். பைபிள்ல சில இடங்கள்ல ஊழியக்காரர்கள் வரும், சில இடங்கள்ல போதகர்கள் வரும், சுவிசேஷகர்கள் வரும். காமனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மூப்பர்களை தான் பேசிட்டு இருக்கிறார். அப்ப அந்த மூப்பர்கள் என்ன பண்ணணுங்க சொல்லுங்க? என்ன எங்கேயோ போயிட்டீங்களா? ஏன்னா கவனிக்கிறீங்களா இல்லையா? எல்லாருமே மூப்பர் ஆகணும்னு விரும்பக்கூடாது. ஏன் ஆகிறோம்? வசனத்துல பிரயாசப்பட போறேன் நானு. சோ என் முன்னாடி ஆபத்து இருக்கு. ஒருவேளை தவறுதலா சில வசனத்தை நான் பிரசன்ட் பண்ணிட்டேன்னா அது எனக்கும் அந்த ஆக்கினைங்கிற இடத்துல செகண்ட் டெத் பத்தி பேசுறாரு. புரியுதுங்களா? அப்போ போதகரா தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கூட அநேகர் நினைக்கலாம். இல்ல, அந்த அந்த இடத்துல யாக்கோபு குறிப்பிடுறது மூப்பர்களுக்கான எச்சரிப்பு. ஏன்னா அவங்க தான் மந்தையை வழி நடத்துறாங்க, ஆபத்து அவங்களுக்கு தான் இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்ல வரா. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமாக இருந்து நம்ம மூப்பர்களை நம்ம எலெக்ட் பண்ணும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வருஷம் வருஷம் படிச்சிருக்கிற விஷயங்கள் தான். நீங்க கவனமா இருங்க. குறிப்பாக இதுலயே எல்லாமே யோகியனா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும், பாவ நிவாரண பலிகள்ல புரிதலோடு இருக்கணும். ரேன்சம் மாத்திரமில்ல, பாவ நிவாரண பலினா சபைக்கு அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை குறித்து கர்த்தருக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவை பத்தி தெளிவா இருக்கணும். குறிப்பா நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய வார்த்தை தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். பேலன்ஸ்டு மைண்ட். மூப்பர்களுக்கு என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி. அதுக்கு மாத்திரம் நம்ம ஒரு வியாக்கியானம் சொல்லணும்னா, மந்தை ஆடுகளுக்கு டவுட் வரலாம், மேய்ப்பனுக்கு வரக்கூடாது. ஏன்னா மேய்ப்பன் யார் ஸ்தானத்துல ஏற்படுத்தப்படுறாருன்னா கர்த்தருக்கு அருகில் இவர் ஓரளவுக்கு வளர்ச்சி காமிச்சிருக்கிறார். அதனால் அவங்களுக்கு எப்போதும் குழப்பமோ டவுட் இருக்கக்கூடாது. அப்போ கேள்விகள் என்று வரும் பொழுது சபையை தெளிவுபடுத்துற இடத்துல மூப்பர் இருக்கார். அப்போ எளிமையா சொல்லிட்டா வசனங்கள்ல மேற்கோள் காட்டி சபையை அவர் கைட் பண்றவரா இருக்கும். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்ம ஓட் பண்ணியிருக்கிற சகோதரன்ட்ட எனது வாழ்க்கைக்கான ஒரு ஆலோசனையை நான் பெற விரும்புகிறேன், இவர்கிட்ட போனா கரெக்டா இருக்கும் அப்படி நம்மளை யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்மள்ட்ட கேட்கணும், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சத்திய வசனத்தில் அவர் பக்குவப்பட்டவராக இருக்கணும். ரெண்டாவது, குணலட்சண வளர்ச்சி. மூப்பர்களுக்கான தகுதிகள்ல 2 முக்கியமான தகுதிகளா குறிப்பிடும் போது கேரக்டர் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கணும், அதைத்தான் தாழ்மைன்னு நம்ம சொல்லிடுறோம். 2வது சத்தியத்துல
மேக்சிமம் அவங்க ஸ்டடி பண்ணணும். குறிப்பா இந்த நாட்கள்ல சொல்லும் போது வால்யூம் ஸ்டடி மஸ்ட். ஏன்னா பைபிள் மட்டுமே வெறுமனே படிச்சு சபையினுடைய ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுத்து வழிநடத்தலாம் முடியாது. 7ஆம் தூதனுடைய எக்காலங்கள் அந்த 6 வால்யூம் பிளஸ் ரீபிரிண்ட் ஆசரிப்பு கூடார நிழல் புத்தகங்கள். இதுலதான் ஒரு 22 கேள்விகளை கொடுக்குறாரு. மூப்பரா எலெக்ட் பண்றவங்க இந்த கேள்விகளை ஃபில் பண்ணுங்கன்னு அவருடைய நாட்கள்ல கொடுத்து அதை ஃபில் பண்றவங்க தான் எலெக்ட் ஆயிருக்கிறாங்க. இன்னொன்னு, ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள் எல்லாம் எலெக்ஷன் நடத்தின விதமே டிஃபரெண்டா இருக்குது. இந்த பாடத்தில் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். ஓப்பனா இருந்திருக்கிறாங்க அநேக விஷயங்கள்ல. அப்ப அந்த தகுதி நிலையெல்லாம் பிரதர் ரசலுடைய நாட்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறது சாதாரணமா எலெக்ட் பண்ணிடுற மாதிரி இல்ல. மூப்பர்களை அவங்களுடைய இத்தனை கேள்விகளுக்கு அவங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும். அது எல்லாமே இந்த வசனங்களின் அடிப்படையில. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் சோதிக்கும் போது பயன்படுத்தின அந்த 3 சோதனைகள்ல கடைசியா அப்பாலை இப்போ சாத்தானேன்னு இருக்கும். ஆனா அந்த 3 முறையும் அவர் பயன்படுத்திட்ட வார்த்தை, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. மத்தேயு 4:10. தேவகுமாரனே ஒரு முடிவு எடுக்கும் போது, சாத்தானை விரட்டி அடிக்கும் போதும் மற்றவர்களிடம் பேசும் போதும் மேக்சிமம் எதை மேற்கோள் காட்டி பேசினாரு? வேத வசனத்தை. எழுதினவரே அவர் தான். இந்த பிரமாணங்களை கொடுத்து கட்டளையிட்டவரே யார் தான்? கர்த்தர் இயேசு தான். பிதாவாகிய தேவனுடைய முழுக்க முழுக்க சவுண்டாக இருந்தவர், லோகோஸா இருந்தவர். அவர் தான் கட்டளையிட்டார் நியாயப்பிரமாணம். அவர் தான் ஆதாமிட்ட பேசினவரும் இல்லைங்களா? எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா அவரே மாம்சத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முடிவு எடுக்கும் போதும், ஒரு காரியங்களை குறித்து தீர்மானம் சொல்லும் பொழுதும், யாருக்கும் பதில் பேசும் போதும், நீங்க இதை வாசிக்கலையா? தாவீது சொன்னது உங்களுக்கு தெரியாதா? அப்ப தாவீதிலும் பெரியவரை நான் இங்க இருக்கிறேனே. சாலமோனுடைய ஞானத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சாலமோனிலும் நான் ஞானியா இருக்கிறேன், இப்படித்தான் ஞானியா நான் இருக்கிறேன். வேத வசனம் என்ன சொல்லுது? சிறு வயது முதல் நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்ப போய் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நியாயப்பிரமாணத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துலயுமே மேற்கொண்டு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சிந்திக்க வைப்பார். வசனத்தை காமிச்சு காமிச்சு சிந்திக்க வைப்பார். தாவீது ஆசாரியர்களே சாப்பிடக்கூட அப்பத்தை போய் தாவீது சாப்பிட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த இடத்துல ஏன் வசனத்தை வச்சு பேசுறாருன்னா, நீங்க குறுகிய வட்டத்துல யோசிக்கிறீங்க. இங்க பட்டினி, சாப்பாடு, பஞ்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பசி போக்குறதா முக்கியம். நியாயப்பிரமாணங்களும் ஒழுங்குமுறைகளும் மனுஷனை சீர்படுத்துறதுக்காக வந்தது. நீங்க அதை உள்நோக்கத்தை மறந்துட்டீங்க. நான் அதை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன். தாவீதே சாப்பிட்டான், இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவகுமாரனே அந்த ஆகமங்களை ஸ்டடி பண்ணிட்டு தான் ஊழியத்தை தொட்டிருக்காரு. சும்மா விளையாட்டு இல்ல. வேத வசனங்களின் மீது அந்த அளவுக்கு பரிச்சயம், பக்குவம் இருக்கணும். வாழ்க்கையில எந்த கேள்விகள் கேட்டாலும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி புரிய வைக்க தெரியணும். மந்தைய அவர்கள் தான் மூப்பரா. அதனாலதான் ரெட்டிப்பான வசன தகுதிக்கு அவர்களை பாத்திரவான்களா என்னங்கிறார். அதாவது மந்தை மேய்ப்பவர்கள் வசனத்தில், திருவசனத்துல பிரயாசம் அதிகம் பட்டாங்கன்னா ரெட்டிப்பான தகுதிக்கு அவர்களை பாத்திரவான்களாக, கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ணுங்க. சோ இதெல்லாம் மூப்பர்களுடைய வேலை. குறிப்பாக மூப்பர்களுடைய வேலைகள்ல ஆவிக்குரிய ஊழியர்கள் பல ஃபீல்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். அதை நம்ம உள்ள தொட போறதுல. சுவிசேஷகர்னா என்ன, போதகர்னா என்ன, கண்காணி என்ன, மெய்ப்பர்னா, இதெல்லாம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய தனித்தனி டாபிக். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சகோதரர்கள் எலெக்ஷன் நடத்துறவங்க சொல்லி தருவாங்க. இப்ப நம்ம சில தகுதிகளை தான் நம்ம பார்த்துருக்கிறோம், சரிங்களா? அப்ப குறிப்பா இது ரொம்ப கவனமான ஒரு ஊழியம், பயபக்தியோடு செய்யக்கூடிய ஒரு வேலை. ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்துல இருந்து மந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு வேலை. ரொம்ப பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், ரொம்ப ரொம்ப தாழ்மை வேணும். சகோதரர் ரசல்கிட்ட கேட்கும்போது, நல்ல தாளந்து திறமையோடு ஒரு சகோதரன், இன்னொரு பக்கம் தாளந்து திறமையே இல்லை, தாழ்மையோடு ஒரு சகோதரன், 2 பேர்ல நீங்க யாருக்கு எலெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, என்னுடைய தெரிவு தாழ்மையில ஒரு சகோதரனுக்கு தர, அப்படிதான் சொல்றேன். சபையில் மூப்பர்களாக தெரிவு செய்கிறவர்கள்ட்ட டிகிரி இருக்கணுமா அப்படி கேட்டிருக்காங்க. படிச்சிருக்கணுமா அவரு அப்படி? நோ அப்படிங்கிறார். சகரியா வசனத்தை முன்வைக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனது ஆவியினாலே ஆகும் சொல்லும்போது உலக கல்வியை பத்தி பேசியிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி சொன்னவர் தான் இத்தனை கேள்விகளை ஃபுல் பண்ணுங்கன்னு சொன்னவர். அதாவது சபை பரிசுத்தவான்கள் எப்ப எப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஒரு பதில் கொடுத்திருப்பாருன்னு தெரியாமலே சில நேரங்களில் நம்ம அங்க இதை சொன்னாரு, இங்க அதை சொன்னாருன்னு எடுத்துட்டு வந்துக்கிறோம். ஒரு கேள்வி உருவாச்சுன்னா அதுக்கு பதில் அவர் எந்த சூழ்நிலையில கொடுத்திருக்கிறாரு, எந்த பதிலை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் கூட சில நேரங்கள்ல தெரியாம தப்பா தூக்கிட்டு வந்து நிற்போம். அதுவே முதல்ல ராங். படிப்பறிவு தேவையில்லைன்னு சொன்னவர் தான் VDM கொஸ்டின்ஸ் 22 கொடுத்தாரப்பா. இதை யோசிக்கிறதே இல்லை நம்ம. உலக கல்வியை மெயின் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தார். தேவனுடைய சபையை போஷிப்பதற்கு கண்டிப்பா வேத அறிவு
அவங்களுக்கு இருக்கணும். குறிப்பா நம்ம நாட்கள்ல வால்யூம் ஸ்டடி கண்டிப்பா அவர்களுக்கு 6 வால்யூம் கட்டாயம் படிச்சிருக்கணும்ன்றார். கட்டாயம்ங்கிறத விட நம்ம நாட்கள்ல எப்படி எடுத்துக்கலாம், அந்த 6 வால்யூம்னுடைய ஜூஸ் தான் ஃபாலோ கிளாஸ். இன்னைக்கு நமது 53 ஃபாலோ கிளாஸ்ல என்ன இருக்குங்க, 6 வால்யூம்னுடைய எசன்ஸ் இருக்கு. அதுல நல்ல நாலேஜா இருந்தா கூட சபையை வழி நடத்துறதுக்கு போதிய அறிவு அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க மூப்பருக்கான இந்த நேரம் நமக்கு கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கிற சில கருத்துக்கள் தான், நிறைய இருக்கு, நம்ம பேச முடியாது. கடைசியாக 7 கேள்வியில நம்ம 5 தான் பார்க்க முடியும், முதவே உங்களுக்கு சொல்லிட்டோம். கடைசி கேள்வி, உதவிக்காரர்களுடைய தகுதிகள் என்ன? அந்தப்படியே உதவிக்காரரும் 8வது வசனம் 1 தீமோத்தேயு 3:8, இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். அவ்வளவுதான். போதக சமத்தனா இருக்கணும், அதெல்லாம் சொல்லல. சத்திய வசனத்துல பிரயாசப்படணும், சொல்லல. சுவிசேஷகரா இருக்கணும், போதகரா இருக்கணும், கண்காணிய எதுவுமே வரல. உதவிக்காரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, வெளிப்புற நடத்தைகள் 2 பேருக்குமே பொது. மூப்பர் போய் பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, மதுபான வெறியா இருக்கக்கூடாது, இதெல்லாம் யாருக்கும் அப்படியே பொருந்தும், டீக்கனுக்கு. ஆனா டீக்கனுக்கு எதை சொல்லலைன்னா, சத்திய வசனத்துல பிரயாசப்படுறவங்களா பாருங்க சொல்லல. புரியுதுங்களா? ஒரு மூப்பருக்கு சுவிசேஷகனா இருக்கணும், போதகரா இருக்கணும், கண்காணிகளாக இருக்கணும், நிறைய படிச்சு இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும், இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இது யாருக்கு வரல? உதவிக்காரர்களுக்கு வரல. பட் வெளிப்புற நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த இருநாக்கு அப்படிங்கிற இடத்துல பிரதர் ரசலுக்கு ஒரு கடிதம் போயிருக்கு. இந்த இருநாக்கு உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல சபையில மூப்பர்கள் 2-3 பேர் இருந்திருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மூப்பர்களுக்குள்ள கலகங்கள் தொட்டுட்டு இருந்திருக்காங்க. இங்க நடக்கிறத அந்த மூப்பர்ட்ட போய் சொல்றது, அந்த மூப்பர் பத்தி இந்த மூப்பர்ட்ட சொல்றதுன்னு இந்த உதவிக்காரர்கள் டபுள் டங்க்ல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஒரு கருத்தை இப்ப வெளிப்படுத்திருக்கார். உதவிக்காரர்கள் மூலமா கலகம் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. மூப்பர்களே ஒற்றுமையா ஊழியம் செஞ்சாலும் அதுல கவனமா இருங்க. உதவிக்காரர்கள் லிமிட் அறிந்து செயல்படுங்க. நம்ம மத்தியில எல்லாம் கடந்து போற நிறைய பிரச்சனைக்கு அங்க 100-120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். எல்லாமே கண்ணாடி மாதிரி நடந்திருக்கு. எதையுமே இப்ப நடந்துச்சுன்னு நம்ம யாரும் சொல்றதுக்குலாம் இருக்காது. அவர் அங்க எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிட்டார். எடுத்து படிக்கத்தான் நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அப்ப அதை சொல்லிட்டு உதவிக்காரர்கள் நல்லொழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும், இரு நாக்கு உள்ளவங்களா இருக்கக்கூடாதுன்னா, சபையில மூப்பருக்கு அப்புறம் அறியப்பட்டவர்கள் உதவிக்காரர். அவங்களால சில பிரச்சனைகளை பெருசாக்கவும் முடியும், அணைத்து போடவும் முடியும். சோ அவங்களோட கேரக்டர் பார்த்து தானே எடுக்கிறோம். என்ன சொல்ல போனா, அவங்களுடைய அருமையான தகுதிகள் ரொம்ப 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 தாழ்மை. என்கிட்ட பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா, எது ஆபத்தில்லாத ஊழியம் அப்படின்னா அது டீக்கனுக்குரிய ஊழியம். ஏன்னா அதிக ஆக்கினை வரும் என்று மூப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, டீக்கனுக்கு சொல்லப்படல. அவங்க பாருங்க எவ்வளவு தாழ்மையா, வயதுக்கு எவ்வளவு மூத்த சகோதரர்களா இருந்தாலும் கூட்டி போயிருக்கிறாங்க, சாப்பாடு வாங்கி தர்றாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, கிளீன் பண்றாங்க. அந்த ஜாப் ஆபத்தே இருக்காது. யாரு செஞ்சாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வெளியே வந்து யார் கிளீன் பண்ணா, இந்த ஏதாவது ஒரு டீக்கன் செஞ்சிருப்பாங்க, இப்படிதான் எக்லீசியால சொல்லுவாங்க. நேற்று கூட சென்னை போயிருக்கும் போது எல்லாம் அரேஞ்ச் ஆயிட்டு இருந்துருச்சு. காலையிலேயே யாராவது ஒரு டீக்கன் பண்ணிருப்பாங்க அப்படி சகோதரர் சொன்னார். அப்ப அந்த ஊழியம் யார் செஞ்சாங்கன்னே, ஆனா மூப்பர் ஊழியம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈஸியா கண்டறியப்பட முடியும், ஆபத்தும் இருக்கு. பட் இவங்க கொஞ்சம் நாவை காத்து கொண்டு தங்களுடைய ஊழியத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்காம அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா, அந்த தாழ்மையுள்ள ஊழியத்துக்கு அழகா அவங்க ஏற்படுத்தப்பட்டு பரத்துல எலெக்ட் ஆகலாம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய லிமிட் பூமிக்குரிய ஊழியம் மட்டும்தான். ஆவிக்குரிய வகையில இவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல. மூப்பர் பர்மிஷனோட சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒரு உதவிக்காரரை மூப்பர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்த்து விடணும், அது ரொம்ப முக்கியம். மூப்பர்களுடைய அனுமதியோடு ஊழியம் செய்வது உதவிக்காரர்களுக்கான உரிமை. எலெக்டே ஆகலைனாலும் ஸ்தேவான் ஒரு டீக்கன் சப்ஜெக்ட் எடுத்தார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார், அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி ஓடி முடிச்சு ரத்த சாட்சியாக மரிச்சார். சபை தெரிவு செய்யல, பரலோகம் அவரை முன்னாடியே மூப்பரா தெரிவு செய்ததுன்னு சொல்றாரு பிரதரசர். அப்படின்னா மூப்பர் என்பது வளர்ச்சியை தான் குறிக்கிறதே தவிர அது ஒரு ஊழியம் அல்ல. ஒருவேளை நம்ம மத்தியில எலெக்ட் ஆகாதவங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா, அந்த எலெக்ட் ஆன பிரதர்ஸுங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க, அப்படி இல்லை. ஆண் பெண் எல்லாரையும் சபையில மூப்பர்கள்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மூப்பர் என்ற வார்த்தை குணலட்சண வளர்ச்சியை தான் பிரதானமா குறிக்குது. நம்ம எல்லாரும் ஒரு மூப்பர்களா இருந்துதான் ஒரு மூப்பரை தெரிவு செய்யறோம். எங்களை விட ஒரு பெட்டர்ன்னு கை காட்டுறீங்கன்னா அப்ப நம்ம யாரா இருக்கணும்? எல்லாரும் ஒரு மூப்பராகனா குணாதிசய முதிர்ச்சியில் மூப்பரா இருக்கணும். அப்ப உதவிக்காரர்கள்
தங்களுடைய எல்லையை தாண்டக்கூடாது. மூப்பர்கள் அவங்களுடைய லிமிட்ல இவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இவங்க மூப்பர்களை கனப்படுத்தி நடக்கணும். சபை செய்யற அநேக மிஸ்டேக் என்னன்னா, மூப்பர்கள்ட்ட கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் உதவிக்காரர்கள்ட்ட கொண்டு போறது. உதவிக்காரங்கள்ட்ட சொல்ல வேண்டியது மூப்பர்கள்ட்ட சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? உபதேச குறைகளையும் சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களையும் மூப்பர்ட்ட மட்டுமே பேசணும். சபையில பற்றாக்குறை, சில அரேஞ்ச்மெண்ட் சரியில்லைன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? உதவிக்காரங்கள். குழப்பி விடும்போது இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, நாளடைவில் அதை வாங்கி 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 வச்சுட்டு மூப்பர்கள்ட்ட அடுத்து பேசும்போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் ஆகும். அவங்களுடைய லிமிட்டை உணரும். ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் ஃபைனலா நம்ம பார்த்து முடிக்கலாம். வேதாகமத்துல முதல் டீக்கன் யார்? சப்ஜெக்ட் கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டீக்கன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு? பிதாவாகிய தேவனுடைய டீக்கன் அவர். இதை கேட்கும்போது, இந்த பாடம் சில இடங்கள்ல எடுக்கும்போது டீக்கன்ஸ் எல்லாரும் அப்படியே இதயத்துல கை வச்சுட்டாங்க. ஏன்னா ஆண்டவரே யாருக்கு டீக்கனா இருந்திருக்காரு லைஃப் லாங். முதவும் இருந்தார், இப்பவும் இருக்கார், இனிமேலும் இருப்பார். சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரித்து ராஜ்யத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு கை கட்டி இருப்பாரு. வசனம் படிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, டீக்கன் அப்படிங்கிற ஒரு ஊழியம் தொடர்ந்து தாழ்மையை தரித்தவர்களாக இருக்கலாம். இது கிடைக்கல, இது சின்ன ஊழியமாயி போச்சு, யோசிக்கவே வேண்டியதில்லை. மிக மிக தாழ்மையை தரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஊழியம், ஆபத்துல இல்லாத ஒரு ஊழியம், வெளியவே தெரியாம எல்லாருக்கும் ஊழியம் செய்யும். ஏன்னா தாசனாகிய நீதிபரர் என்று வர்ற இடத்துல ஏசாயா 53:11 அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். தேவ தாசர்கள் ரெவரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த தாசர்கள்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த மொழிபெயர்ப்புல. தாசர்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஆங்கிலத்துல மை ரைச்சஸ் சர்வன்ட், என்னுடைய நீதியுள்ள ஊழியன், உதவிக்காரர். ஊழியர்னு சொல்லலாம், சர்வெண்ட்னா உதவிக்காரர்னு சொல்லலாம், ஊழியர்னு சொல்லலாம். ஆண்டவரே பிதாவாகிய தேவன் ஒண்ணு சொல்ல தாமா எதுவும் செய்ய மாட்டார். பழைய ஏற்பாட்டுல எண்ணிலடங்காத இடங்கள்ல தோன்றினார் இல்லைங்களா, மாம்சத்துல கூட வெளிப்பட்ட மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா, தரிசனம் ஆயிட்டு போயிடுவார். பட் யாருடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார்? அவர் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் அறிமுகமாவார், தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நானே இப்படி போய் சொல்லு உன்னுடைய பிதாக்கள்கிட்ட, உன்னுடைய ஜனங்கள்கிட்ட, உங்கள் பிதாக்களை அழைத்த தேவன் நான் தான், இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் உன்னை அழைச்சேன்னு சொல்லு. பட் அங்க பேசுறவர் யாரு? கர்த்தர் இயேசு. யார் நாமத்துல பேசுறாரு? தேவனே வந்து. ஏன்னா தேவன் நேர்ல வரமாட்டார். சவுண்ட், தேவனுடைய சார்பாக பேசுகிற லோகோஸ், அந்த வேலை மட்டுமே செஞ்சார். தனக்கான பெருமை அவர் எந்த இடத்துலயும் தேடல. அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துங்கிற அந்த ஆன்சரை பவுல் கொடுக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் டிராவல் பண்ணவர் அவர் தான். அப்ப தன்னை வெளிப்படுத்திக்கல. அவர் சொல்ற பெரிய மேய்ப்பர் சொல்றத பிரதான மேய்ப்பர் செஞ்சு முடிப்பார். புதிய ஏற்பாட்டுல மாம்சத்துல இருக்கும் போதும் என் பிதா எப்போதும் என் பிதா. இப்போ மகிமையில இருந்தும் ஒருபோதும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ண மாட்டார், என்ன போறதும் இல்லை. இப்ப ஆண்டவரே டீக்கன் பிதாவாகிய தேவனுக்குன்னு சொல்லும் போது ஒரு தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிற அருமையான ஒரு ஊழியம், ஆபத்தில்லாத ஒரு ஊழியம். அவர்களுடைய லிமிட்டை புரிஞ்சு மூப்பர்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா மூப்பர்களும் உதவிக்காரர்களும் இணைந்து ஒரு சபையினுடைய பக்தி விருத்தியை அருமையாக கட்டி எழுப்பலாம். எனவே பிரியமானவர்களே, மீதம் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் நம்ம முதவே சொல்லிட்டோம். இப்பவே ஆல்ரெடி 1/4 மணி நேரம் லேட், பார்க்க முடியாது. லிங்க் இருக்கு, உங்களுக்கு தேவையான அந்த முழுமையான பாடங்களில் லிங்க் சகோதரத்தை நான் ஷேர் பண்றேன். கேட்டாங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு தேவையான நாலேஜ் இருக்கும்ன்றத நம்ம நம்புறோம். இவைகளை கருத்தில் கொண்டவர்களாக, அன்பு வேண்டான்னு நம்ம சொல்லியிருந்தோம், நீதியை விட்டு கொடுத்துட்ட அன்பு தான் எலெக்ஷன்ல காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாடோடு இருக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் இந்த பாடத்துல. அவைகளை கருத்தில் கொண்டு எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் வரும்படியாக உங்களுடைய பிரயாசங்கள் இருக்கட்டும். வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.